ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. 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 ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் சுகபெரும ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் சுகபெரும ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் சுகபெரும ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இத்தனை ஞானிகளும் ஒரே தன்மை உள்ளவர்கள் தான். அத்தனை பேரும் புண்ணியவான்களே. யாரும் புண்ணியம் செய்யாமல் யாரும் ஞானியாக முடியாது. பாவம் செய்து விட்டு ஞானியாக நினைப்பது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதாகும். புண்ணியம் செய்த மக்கள். இந்த புண்ணியம் செய்ததுக்கு காரணமாக இருப்பது யார் என்றான். யார் ஒருவர் புண்ணியம் செய்திருக்கார். புண்ணியவான் அகத்தீசன், புண்ணியவான் நந்தீசன், புண்ணியவான் திருமலதேவன், புண்ணியவான் காலாங்கிநாதன், புண்ணியவான் கரூர் முனிவன், புண்ணியவான் ராமலிங்க சாமிகள், புண்ணியவான் மாணிக்கவாசகன், புண்ணியவான் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், இதெல்லாம் புண்ணியவான்கள். புண்ணியவானை பூஜிக்க தான் ஒருவனுக்கு பழைய முன் செய்த வினைகள் தீரும். வினைகள் தீர தான் ஒருவனுக்கு கனிவு சிந்தை உண்டாகும். முன் செய்த வினை தீராமல் ஒருவனுக்கு வறுமை தீராது. முன் செய்த வினை தீராமல் ஒருவனுக்கு பணுமனை தீராது. இப்போ முன் செய்த வினைகளை கடன் சுமையாகவும் உடல் நோயாகவும் பல்வேறு பிரச்சனைகளாக இருக்கும். அப்போ கடன் சுமை இருப்பதோ, உடல் நோய் இருப்பதோ, அல்லது குடும்பத்தில் பிரச்சனை இருப்பதோ, அல்லது தீராத பகை உணர்வோ, நீங்காத பகைகளோ, பல்வேறு வகையான மன உளைச்சல் காரணமே முன் செய்த வினைகள் தான். நாம் வணங்குவது யார் என்றால் புண்ணியவான்கள். இருவினை கடந்தவர்கள், சாந்த சுரூபியானவர்கள், சாந்தியமே வடிவாக இருப்பார்கள். பசிபிக் சமுத்திரம் போன்று அமைதியாக இருப்பார்கள். என்ன காரணம்? அவருக்கு நல்வினை இல்லை, தீவினை இல்லை, இனி பிறவி இல்லை. அப்போ மரணமில்லா பெருவாள் பெற்ற பெருந்தகையாளர்கள் அவர்களை தானே அழைக்கிறோம். எதுக்கு என்ன கூப்பிடுன்னு கேட்டான். மன அமைதி இல்லை, கடன் சுமை இருக்குது, உடல் ஆரோக்கியம் இல்லை, நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். உண்மையே எனக்கு தெரியும். இந்த இத்தனை துன்பங்களுக்கு காரணம் முன் செய்த வினைப்பயனே. இப்போ இதற்கு என்ன உபாயம் என்றான். உன் திருவடியே கதி என்று நினைக்கின்றேன். உன் திருவடியில் என் உடல் போர் அத்தனையும் அர்ப்பணம் செய்கிறேன். என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டுகிறேன் ஐயனே என்று ஆசான் நந்தீசனையோ அகத்தீசனையோ திருமூல தேவனையோ வணங்கினால் அவர் என்ன செய்வார்கள்? ஓரிரு ஆண்டுகள் பேசாதிருப்பார்கள். மீண்டும் அவர்களுக்கு அவர் தூண்ட வேண்டும். அவர் நிசப்தமாக மோன நிலையில் இருப்பார்கள். அவருடைய நாமத்தை சொல்லும்போது தான் தூண்ட முடியும். வேறு எந்த வகையிலும் அவர் தூண்ட முடியாது. பக்கத்தில் அணுகுண்டு விழுந்தாலும் தெரியாது அவர்களுக்கு. 1000 அணுகுண்டு விழுந்தாலும் அவருக்கு காதில் விழுவாது. அகத்தீசா என்றால் காதில் விழுவும். என்ன நோக்கம்னு கேட்டார். நோக்கம் என்னையா? எனக்கு உள்ள பிரச்சனைகள் தெரியும். என்ன பிரச்சனை இருக்குது சொல்லு. இது மாதிரி குடும்பத்தில் நிம்மதி இல்லை, நோய் இருக்குது, கடன் சுமை இருக்குது, தடுமாட்டமாக இருக்குது, அப்படி மன ஒருநிலைப்படலை. உண்மை எனக்கு தெரியும். மன ஒருநிலைப்படாதுன்னு தெரியும். அப்போ அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, மனம் என்பதே அவருக்கு நிர்மணமாக்கிட்டார்கள். மனமே இருக்காது அவருக்கு. எதையுமே சிந்திக்க மாட்டார்கள். எந்த சிந்தனையுமே இருக்காது அவருக்கு. அப்படியே இது நின்மலம்னு சொல்லுவாங்க. நின்மனம் சொன்னால் அசைவற்ற மனம். நின்மலன் சொல்லுவாங்க அவர்களை. மலன்னா குற்றம் உள்ளவர்கள். இப்போ சாப்பிட்றோம், மலைச்செல்லாம் சிக்கலாக இருக்குது, அவருக்கு பசி இல்லை, அப்போ அவருக்கு மலை குற்றம் இல்லை, அவருக்கு வேறு சிந்தனையே இருக்காது. அப்படியே மனம் இறந்த நிலையில் இருப்பார்கள். நிசப்தமாக இருக்கக்கூடிய அவர்களை நாமத்தை சொல்லும்போது அவர் விழிக்கிறார்கள். என்ன நோக்கத்தை, எதுக்கப்பா என்ன கூப்பிட்றேன்னு கேட்பார். இந்த மாதிரி பல பிரச்சனைக்கப்பா தாங்க முடியாமல் தடுமாறன்னு. உண்மையே அதுக்கு என்ன உபாயம் நீயே சொல்லு அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்வாங்க? தினம் கேட்கணும். தினம் 10 நிமிஷம் அவங்கள உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஓம் அகத்தி சாயனமோ, ஓம் அகத்தி சாயனமோ, ஓம் நந்தி சாயனமோன்னு. எப்படியோ நாமத்தை சொன்னாலே மந்திரமாகும். நம்ம சொன்னாலும் சரி, திருவடி போட்டுன்னு சொன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாமத்தை சொல்லாவே மந்திரமாக போயிடும். அது அகத்தீச திருவடி போட்டி என்று சொன்னாலும் சரி, அகத்தீசா நம என்று சொன்னாலும் சரி,
ராமலிங்க சாமிகள் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் சரி, அது மந்திரமாக மாறிவிடும். ஏன்னா மந்திர சுருவிகள் அவர்கள்லாம் ஞானிகள், முற்று பெற்ற முனிவர்கள், எல்லாம் உள்ள இயற்கையை வென்றவர்கள், கடவுள் தன்மை அடைந்தவர்கள், தூய்மையானவர்கள், வாய்மையானவர்கள், மிகப்பெரிய வல்லமை உள்ளவர்கள், சாந்த சுருவிகள். அவரை வணங்கி கேட்டுக்கிட்டே வர்றோம். எந்த அளவுக்கு நம்ம நெருங்குகிறோமோ, எந்த அளவுக்கு அவரோடு நெருங்க நாமஜபம் செய்ய நாமஜபமாகிய பூஜை செய்ய முன் செய்த உடைய வினைகள் தீரும். முன் செய்த வினைகள் தீர கடன் சுமை தீரும், மன அமைதி உண்டாகும், மன உருநிலைப்படும். மன உருநிலைப்படுவதற்கு வேறு எந்த வகையிலும் முடியாது. எந்த அளவுக்கு ஒருவன் நாமஜபம் செய்கிறானோ அப்போ தான் மன உருநிலைப்படும். மன ஒருநிலைப்படலைன்னு சொல்லி தடுமாறிட்டு தன்னைத்தானே ஏமாற்றிக்கூட அர்த்தமாகும். மன ஒருநிலைப்படாது எனக்கு அவருக்கு தெரியும். என்ன காரணம்? நம்ம இது பல்வேறு ஜென்மங்கள் செய்த வினைகள் மன உருகி தியானிக்க முடியாது, தடுமாட்டம் இருக்க தான் செய்யும். அது குற்றம் இல்லை. அதுக்காக நம்ம சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. மனம் பூஜை செய்யும்போது நம்ம அகத்தீசான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். மனம் பல இடத்துல போய்கிட்டு இருக்கும். போயிட்டு வரட்டுமே தெரியும். ஞாபகம் செய்யும்போது தான் மன உருநிலைப்படலை, எதோ சிந்திச்சிட்ருக்கிறோம், ஏதோ பழைய சேட்ட காலத்தையும் நகல் காலத்தையும் வருங்காலத்தையும் சிந்திச்சு உட்காந்துருக்குறோம், இது தேவையில்லை அப்படின்னு உணர்த்தப்படும். ஞாபகம் செய்ய விட்டால் அது தெரியவே தெரியாது, சிந்திச்சிட்டே இருப்பான். சில பேர் உட்காந்து சிந்திக்கிட்டே இருப்பான், ஆனால் எதுக்கு சிந்திக்கணும் அவனுக்கு தெரியாது. சென்ற காலம், நிகழ்காலம், வருங்காலத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பான். ஏன் சிந்திக்கிறோம், என்ன விஷயம், அந்த சிந்தனைக்கு முடிவே இருக்காது. ஆனால் ஞாபகம் செய்யும்போது மட்டும் ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்திய திருவடிகள் போட்டு சொல்லும்போது நீ எது சிந்திச்சிட்ருக்கே, தேவையில்லையே, இப்போ இப்போ நீ வந்துட்டு உட்காந்து இருக்கிறது ஞாபகம் செய்ய, கடந்த காலத்தை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே, வருங்காலத்தை சிந்திக்க தேவையில்லையே, ஏன் இதை சிந்திச்சிட்ருக்க அப்படிங்கிற உணர்வு எப்போ வரும்னா ஞாபகம் சொல்லும்போது தான், ஞாபகம் செய்யும்போது தான் அந்த உணர்வு வருமே தவிர நம்ம சிந்தனை உணரப்படலை அப்படிங்கிறது எப்போ உணர்த்தப்படும்னா ஞாபகம் செய்யும்போது தான். இல்லைன்னு சொன்னால் மணிக்கணக்காக உட்காந்து சிந்திச்சுன்னா சிந்தனைக்கு எல்லாம் இருக்காது, கற்பனைக்கு எல்லாம் இருக்காது. அவன்கிட்ட கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பான். ஆனால் சிந்தனையின் முடிவு எப்போ வரும்னு கேட்டான். ஒருவன் சிந்திச்சுட்டே இருக்கான், தேவையில்லாத பல்வேறு சிந்தனைகள், சென்ற கால நிகழ்ச்சியை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கான், வருங்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த கற்பனைக்கு முடிவு எப்போன்னு கேட்டான். ஞாபகம் செய்தால் தான் அந்த கற்பனைக்கு முடிவு வரும். ஏன் தேவையில்லாமல் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிற, எதுக்கு உட்காந்துருக்க பண்ணி ஞாபகம் செய்தானே உட்காந்துருக்குற, அதை விட்டு ஏன் அதை சிந்திச்சுட்டு இருக்கிற, அந்த அந்த ஞாபகம் தான் செஞ்சிட்ருக்கிறோம். வேறு சிந்தனைக்கு அவசியம்னு நினைப்பதற்கு காரணம் அந்த ஞாபகத்தால் தான் முடியும். ஞாபகத்தை விட்டுட்டா சிந்தனையில் மூழ்கிடுவான், மணிக்கணக்காக சிந்திப்பான், தேவையில்லாமல் காலத்தை வீணாக்கிடுவான், அவனை பொண்ணா நேரத்தை வீணாக்கிடுவான். ஆகவே எந்த அளவுக்கு ஞாபகம் செய்கிறோமோ, அப்போ ஞாபகம் செய்கிற நோக்கமே மன உருநிலைப்படுவதுக்கு தான். ஞாபகம் நோக்கமே பல்வேறு பிரச்சனைகள் தீரதான், மன அமைதி பெறணும், மன ஒருநிலைப்படணும். ஒருநிலைப்படுவதற்காக தான் ஞாபகம் செய்கிறோம். அதோடைய விளைவு எப்படி இருக்குன்னா அது மரணமேல பெருவாழ்வு தோன்று, மரணமேல பெருவாழ்வு தரக்கூடியது ஞாபகம். பிறகு யோகம் என்பது அவர்களால் பார்த்து நடத்தி தரக்கூடியது. யோகம் நம்மளே செய்யக்கூடாது, யோகம் அவர்கள் தான் நடத்தி தரணும். அப்போ யோகம் நாம் செய்யக்கூடாது, செய்யலாம். மூச்சு காற்றை லேசாக கவனிக்கணும். இப்போ நாங்கள் ஆரம்பத்தை என்ன செய்தோம், தவறான பிராணாயம் செய்து நோய்வாய்ப்பட்டோம். அப்போ என்ன செய்து வாசி கவனிக்கும் போது அப்போ அகத்தீசை நினைத்து அப்படி மூச்சு காற்றை லேசாக கவனிப்போம். அது கவனிக்கும் போது மூச்சு காற்று அதிகமாக ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ லேசாக மூக்கில் லேசாக இழுத்து ஓம் அகத்தீசான்னு லேசாக இழுப்போம், தாங்கு சக்தியோடு வச்சுருப்போம், அப்புறம் விட்டுருவோம். இதோடைய விளைவு எப்படி ஆச்சுன்னா, முதிபெரும் தலைவன் இல்லையா, அவர் லேசாக ஆசான் நினைத்து அடியன் வாசியோடு வாசியாக கலந்து அருள் செய்யணும்னு கேட்டுக்குவோம். அடியன் வாசியோடு வாசியாக கலந்து அருள் செய்ய வேண்டும், அடியன் நாடி நண்பு ஊடுருவி என்னை காப்பாற்ற வேண்டும், அடியன் சிந்தையில் தங்கி என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்குறோம். அப்போ என்ன செய்வோம், வாசியோடு வாசியாக கலந்து அருள் செய்யணும்னு கேட்கும்போது லேசாக மூச்சு இழுக்கிறோம், எடுத்துகிறோம். தாங்க சக்தி நிறுத்த அதிகமாக எடுத்துக்கூட உடம்பு உஷ்ணம் ஆகிடும். இதோட சும்மா ஓரிரு நிமிடங்கள் தான் செய்யணும். அப்போ ஆசை நினச்சி லேசாக மூக்கு பக்கம் இழுக்கிறோம், மூக்கு பக்கம் இழுத்து அப்படி நிறுத்துகிறோம். அப்போ நிறுத்தும் போது ஆசை நினைத்து இழுக்கிறோம், சிறிது நேரம் நிறுத்தி வைக்கிறோம், விட்டுறோம். இப்படி ஆரம்ப பயிற்சி இது, அது தொடக்க நிலை பயிற்சி. பிறகு அதுக்கப்புறம் தான் வாசியோடைய இயல்பு பிறகு தான் சொல்லணும். வாசி பயிற்சி பிறகு தந்துக்கிட்டே இருப்பாங்க. முதல் நிலை இதுதான், ஆசி பெறணும். வாசியோடு வாசியை கலந்து ஆசி தர வேணும்னு கேட்டு வரணும். அப்போ வாசியோடு வாசியை கலந்து ஆசி பெறணும்னு சொல்லி கேட்டு ஆசான தொடர்பு வைத்து அதோடு பழகி பிறகு தான் மூச்சு காற்று இடங்களை பற்றியும் பின்களை பற்றியும் அறிய முடியும். ஆரம்ப பயிற்சி இல்லாமல் எடுத்த உடனே இடங்களையும் பின்களையும் பற்றி அறிய முடியாது. கட்டுனாலும் ஆபத்து வந்துடும், அது பெரிய ஆபத்து சிக்கல் உண்டாக்கிடும். ஆக அருள் பெறுவதற்காக தான் மூச்சு காற்றை கவனிக்கணும். அது ஒரு தொடக்க நிலை யோக நிலை, அது ஒரு பயிற்சி தான்.
பக்தி பக்தி அளந்த யோகமாக போகும். அடியன் வாசியோடு வாசியை கலந்து அருள் செய்வேன்னு கேட்டால் அது பக்தி அளந்த யோகமாக வரும். வெறும் வாசியை கட்டினோம்னா அது யோகமாக இருக்க முடியாது, ஒரு நோய் வாய்ப்படும். இப்படி செய்து அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். அது அப்படியே அது போக்குள்ளேயே போகணும். உடமையை காப்பாற்றிக்கணும், நல்லபடி சாப்பிட்டுக்கணும். அதே சமயத்தில் சைவ உணவாக இருக்கணும். அசைவ உணவு சாப்பிட்டுக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அசைவ உணவு தினம் ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரமாக தியானம் நாமத்தை செய்யணும். சாஸ்தாங்க விழுந்து வணங்கணும். சாஸ்தாங்க விழுந்து வணங்கி அன்றாட குறைகள்லாம் சொல்லணும். ஆசான்ட்டு சொல்லி இப்படியெல்லாம் இருக்குது, பல தடமாட்டமாக இருக்குதுன்னு சொல்லி விழுந்து வணங்கி நாமத்தை சொல்லி இப்படியே ஒவ்வொரு நாளும் தியானம் செய்துட்டு வந்தால் பெரியவங்க ஆசி கிடைக்கும். பெரியவங்க ஆசி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அவங்க ஆசியால் தான் நம்ம நிலை உயர முடியும். அவங்க ஆசி பெற தான் பல வினைகள் தீர்ந்து முன் செய்த வினைகள்லாம் நீங்கி தெளிவான அறிவு உண்டாகும். அப்போ தான் உடம்பை பற்றி அறிய முடியும். உடம்பை பற்றி அறிந்தால் தான் உயிரை பற்றி அறிவோம். உடம்பு இருக்கிற பலகணங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ சிந்தனை தெளிவடையும். சிந்தனை தெளிவடைகிறதுக்கு காரணம் பூஜை நாம ஜபம் தான். அப்போ சிந்தனை சாந்தம் வந்து சிந்தனை தெளிவடைந்தது, சிறப்பறிவு உண்டாகும். அப்போ சிறப்பறிவு என்பது என்னன்னு கேட்டான், தன்னைத்தானே அறிவது தான். தன்னிட்ட பலகீனங்களை அறிவது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம இருக்க பலகீனங்களை அறிவதே சிறந்த அறிவாகும். அந்த அறிவு தருவது ஆசானாகும். ஆசா நாமத்தை சொல்லாமல் ஒருவன் தன்னிடக்கிற பலகீனங்கள் தெரியாது. பலகீனங்களுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா மீண்டும் பிறவி காரணமாக போகும். இப்போ சரி பொல்லாத விகாரங்கள் இருக்குது, மீண்டும் பிறவி காரணமாக போகும். செயல்பாடுகள் தவறு இருக்குது, மீண்டும் பிறவி காரணமாக போகும். நம்ம சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும் தவறு இருந்தால் மீண்டும் பிறவி காரணமாகும். சொல்லும் சிந்தனையும் செயலும் தூய்மையாவதற்கு காரணம் நம்ம முயற்சியால் முடியாது. கல்வி உதவியை கொண்டு செய்ய முடியாது. அதை நாமஜபத்தை தான் செய்ய முடியும். நாமஜபம் செய்ய தான் ஒருவனுடைய சிந்தை தெளிவடையும். செயலும் தூய்மையாக இருக்கும், சிந்தனையும் தூய்மையாக இருக்கும், சொல்லிலும் தூய்மை இருக்கும். அங்கே பொய்மை இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வணங்கக்கூடவன் பொய்மை இல்லாதவன், மெய்மையானவன், மேன்மையானவன், தூய்மையானவன், மிகப்பெரிய வல்லம் உள்ளவன், சாந்த சொருவி, ஆற்றல் பொருந்தியவன், அருள் பொருந்தியவர்களுடைய திருவடியை பற்றும்போது தான் சிந்தனை தெளிவாகும். சிந்தனை தெளிவடையும் போது தான் சிந்தனையில் மாசுபடாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? ஆசானை அடியன் வஞ்சனையற்று வாழ வேண்டும், அடியன் தூய்மையாக இருக்க வேண்டும், அடியன் தூய்மை உள்ளவனாகவும் வாய்மை உள்ளவனாகவும் வஞ்சனையற்று வாழ வேண்டும். அதுக்கு நீ தான் எனக்கு அருள் செய்யணும்னு கேட்டுக்கணும். எதை கேட்டோமோ அதான் செய்வாங்க. நீ எதை பொருள் வேணால் பொருள் கொடுப்பாங்க, பொருள் வேணால் பொருள் தருவாங்க. நீ எதை கேட்டாலும் தந்து கொடுத்து போடுவாங்க. அடியனுக்கு அருள் நலம் பெற வேண்டும். அருள் நலம் என்பது எதுன்னு கேட்டான். அருள் நலம் என்பதே எதுன்னு கேட்டான், தய சிந்தை தான் அருள் நலம். தய சிந்தை, அன்பு சிந்தை, கருணை பொருந்திய சிந்தை எனக்கு வேண்டும். அருள் வேண்டும் கேட்பதே நோக்கமே கருணை பொருந்திய சிந்தை. அப்போ ஏழை எளிய மக்களுக்கு கருணை கொண்டு வாழ்கின்ற வாழ்வு, அந்த வாழ்வு தான் அருள் சிந்தை. அதான் அருள் சிந்தை என்பது. மற்றவர்கள் துன்பப்படுவதை கண்டு மற்றவர்கள் துன்பப்படுவது என்று இறக்கப்படுகின்ற சிந்தையை வந்தால் அங்கே அருள் சிந்தையை வந்தது என்று பொருள். மற்றவர் துன்பத்தை கண்டு உணர முடியாத அறிவு இருக்குது என்றால் அங்கே அருள் இல்லை என்று பொருள்படும். அருள் வேண்டும் கேட்டான். அது நோக்கமே தய சிந்தை வேண்டும், எனக்கு தய சிந்தை வேண்டும் என்று சொல் பொருளாகும். எனக்கு தய சிந்தை வேண்டும். என்னால் பிறர் பாதிக்கப்பட்டாலும் உணரக்கூடிய அறிவு வேண்டும். என்னால் பிறர் மகிழ்ச்சி அடைய வேண்டும். என்னால் பிறர் மகிழ்ச்சி அடையக்கூடிய காரியத்தை அடியன் செய்ய வேண்டும். அதன் அருள் வாழ்க்கை. என்னால் பிறர் மகிழ்ச்சி, என் சொல்லாலும் என் செயலாலும் என் சிந்தையாலும் பிறர் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதான் அருள் வாழ்க்கை. பிறர் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாழ்க்கையை நான் மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அருள் செய்வது நோக்கமே அருள் வேண்டும். அருள் என்பதே என்னால் எவ்வுயிருக்கு இடையூறு தெரியாது, என்னால் எல்லா உயிரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எல்லாரும் என்னால் எவ்வுயிருக்கு இடையூறு வராமல் என்னால் பிற உயிர் மகிழ்ச்சி அடையக்கூடிய காரியத்தை அடியன் செய்ய வேண்டும் என்று கேட்பதே அருளாகும். அதான் அருள். அதான் அருள் வாழ்க்கை. நம்மால் பிறர் துன்பப்பட்டாலோ பேச்சாலோ செயலாலோ துன்பப்பட்டால் அது அருள் வாழ்க்கை இல்லை, துன்ப வாழ்க்கையாகும். அது மீண்டும் பிறவி காரணமாகும். இது ஒவ்வொரு 2 நாள் ஒழிக்க முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? தலைவனை வணங்கி என்னிட்ட இருக்கிற கொனைக்கடிகள் உணர்த்தவும் அதை நீக்கவும் நீரே எனக்கு அருள் செய்ய வேண்டும் கேட்குறோம். அப்போ அவங்க நாமத்தை சொல்ல தான் அந்த வாய்ப்பு தருவாங்க. எந்த அளவுக்கு நெருங்குறோமோ அந்த அளவுக்கு நாம் நிலை உயருவோம். இப்போ ஒரு 1000 பவர் ஒரு பவர் இருக்குது. நெருங்க வெளிச்சம் தாய்ச்சி இருக்கும். அதை விட்டு விலக இருட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். அது மாதிரி 1 கோடி பங்கு 1 கோடி சூரியனுக்கு ஒப்பான ஒரு ஒளி சுடர் ஞானிகள் அருள் சுடராக இருக்கிறார்கள். நெருங்க நம்மகிட்ட இருக்க அகத்திருள் நீங்கும், பாவம் நீங்கும். பாவம் நீங்கினா தான் அகத்திருள் நீங்கும். அகத்திருள் நீங்கினால் அன்றி மனம் ஒருநிலைப்படாது. மனம் ஒருநிலைப்படுதுன்றாலே
அங்கே வந்து பாவம் நீங்கி மன உருகி தியானிக்க ஆரம்பித்தாலே பாவம் நீங்கி விட்டதுன்னு அர்த்தம். மன உருகா விட்டால் ஏதோ தடைப்பட்டிருக்கு, முன் செய்த வினை நமக்கு சூழ்ந்திருக்குது, மன உருநிலைப்படலை அப்படின்னு அர்த்தம். சிந்த நாமஜபம் செஞ்சுட்டு இருக்கும்போது சிந்தை தடமாட்டும் போது தடமாறிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன செய்கிறோம்? சரி, என்ன மன உருநிலைப்படலை, வினை சூழ்ந்திருக்கு, நமக்கு வினை சூழ்ந்திருப்பதனால தான் மன உருநிலைப்படாமல் தடமாறிட்டு இருக்கிறோம். ஆகவே ஆசான் திருவடியை மீண்டும் பூஜை செய்கிறோம். அப்போ நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். நெருங்க 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 வினைகள் உடைஞ்சிது, முன் செய்த பாவங்கள் தீருது, வறுமை தீருது, உடல் ஆரோக்கியம் உண்டாகுது, நிம்மதி உண்டாகுது, சாந்த சுரூபமாகிறான். நெருங்காவிட்டால் விலைக்கு போக 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 இப்போ ஒரு நறுமணம் உள்ள பக்தி இருக்குது, பற்றி வைக்கிறோம், அந்த பற்றி விட்டு கிட்ட இருந்தால் நறுமணம் இருக்கும், விலக போக போக நறுமணம் இருக்காது. அது மாதிரி இது மறிக்குழுந்து மல்லிகை மனோரஞ்சிதம் போன்ற நறுமணம் உள்ள மலர்கள் அருகில் இருக்கும்போது நறுமணம் இருக்கும், விலகிட்டால் அது நறுமணம் இருக்காது. நம்ம தலைவன் சன்னிதானத்துக்கு போக 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 தெளிவான அறிவு வரத்தான் செய்யும். சன்னிதானத்தை விட விலக விலக அறிவு மங்கிவிடும். எந்த அளவுக்கு சன்னிதானத்தை நெருங்குகிறோமோ, சன்னிதானம் என்பது என்னென்னா நாமஜபம் தான் சன்னிதானம். சன்னிதானத்தை நெருங்க நெருங்க சிறந்த அறிவு வந்துக்கிட்டே இருக்கும். சன்னிதானத்தை விட்டு விலக விலக மன உணர்நிலைப்படாது, தடுமாட்டம் வரதான் செய்யும். என்ன செய்யும்? முன் செய்த பாவம் சன்னிதானத்தை நெருங்க விடாமல் செய்யும். மறுபடியும் சொல்கிறேன், சன்னிதானம் என்பது எதுவும் நினைக்காதீங்க. நாமஜபம் செய்யறது சன்னிதானம். ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமலை தேவாய நம, ஓம் ராமலிங்க சாமி திருவிழிகள் போற்றி, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தர் ஐயா, திருநாவுக்கரசர் ஐயா, பதஞ்சலி முனிவா, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சன்னிதானத்துக்கு போய்கிட்டே இருக்கிறோம். சன்னிதானத்தை இருந்துக்கிட்டே இருக்கிறோம். நாமத்தை சொல்ல விட்டால் விலகி போய்கிட்டே இருக்கிறோம். விலக போக போக என்ன ஆகும்? முன் செய்த வினைகள் தூரும். விலகி போக போக என்ன செய்யும்? கொனைக்கெடு வரதான் செய்யும். கொனைக்கெடு என்ன செய்யும்? மீண்டும் பிறவி காரணமாக போயிடும். பொல்லாத காமமும் பொல்லாத வெறி குணங்களும் வந்துவிடும். நெருங்கி செல்ல செல்ல எல்லா கொனைக்கெடுகளும் உடைந்து தூளாகும். எல்லா கொனைக்கெடும் உடங்கி தூளாக மீண்டும் பிறவியை அறுத்திருப்பதற்கு அதுவே துணையாக இருக்கும். அப்போ நாமஜபமே நமக்கு துணையாக இருக்கும். சன்னிதானத்தில் இருக்கும் வரையில் தப்பித்து கொள்ளலாம். சன்னிதானத்தை விட்டு நீங்கினால் மன உணரப்படாது. ஆகவே சன்னிதானத்தில் காலையில் 1/2 மணி நேரம் இருக்க வேண்டும். என்னையா சன்னிதானம்னா நாமத்தை சொல்வதே சன்னிதானம். இப்போ ஞானிகள் நாமத்தை சொல்லிட்டு இருக்கவங்க சன்னிதானத்தில் இருக்கிறோம். நாமத்தை விட்டு சொல்லி நாமத்தை நிறுத்தி விட்டு வெளியே வந்தால் சன்னிதானத்தை விட்டு வெளியே வந்தோன்னு அர்த்தம். அதுக்குன்னு பொதன்னைக்கு உட்காந்துருக்கூடாது. மணிக்கணக்காக உட்காந்து பூஜை செய்கிறவன் விரக்தி அடைவாங்க தெரியாது. மணிக்கணக்காக பூஜை செய்வான். அவங்க பார்ப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் தான் 1/2 மணி நேரம் தான் அவனுக்கு மன உருநிலைப்படும். அதுக்கு மேலே மன உருநிலைப்படாது. காரணம் என்ன? உடல் சோர்வு வரும். உடல் சோர்வில் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செய்கிறான், உட்காந்துக்கிட்டு இது நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அவங்க வேலை குறையில்லை. இந்த மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செய்கிறவன், நாமஜபம் செய்கிறவன் பூராவுமே வெகு விரைவில் விரக்தி அடைவான். என்ன காரணம்னு சொல்லுவான், வெகு விரைவில் அடையிற பார்ப்பான். அது அந்த துறை அப்படி அல்ல. காலப்போக்கில் தான். இப்போ நெல் இப்போ சம்பா நெட்டு பொன்னி நெல் வச்சு 5 மாதம் கழிச்சு அறுவடை ஆகும். காரணம் குறு நெல்லுனா 3 மாதம் அறுவடை ஆகும். உடனே நெட்ட உடனே அறுவடை ஆக முடியாது. இந்த துறை வந்து நீண்ட கால பயணம், நீண்ட கால பயிருது. மாமரம் வச்ச உடனே மறுநாள் மாங்காய் கக்க முடியுமா? தென்னம்பழம் வச்ச உடனே மறுநாள் தென்னம்பழம் வராது. ஆகவே இது நீண்ட கால பயிருது. குறுகிய கால பயிர் இருக்குது. இப்போ இது கம்பு, கேழ்வரகு, இதெல்லாம் வந்து மிளகாய் செடி, தக்காளி செடி, இதெல்லாம் வந்து குறுகிய கால பயிர். 3 மாதத்தில் பழம் தரும். இப்போ மாமரம் வச்சா 6 மாதம் 5 வருஷம் ஆகும். இப்போ இது நீண்ட கால பயிர். இது இப்போ பக்தி என்பது இந்த நீண்ட கால பயிர். 10 வருஷம் ஆகும், 12 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகலாம், குற்றமில்லை. நீ மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செய்யும்போது உடனே விரைவாக எதிர்பார்ப்பேன். மாங்கன்று வச்சுட்டு மறுநாள் மாங்காய் எதிர்பார்ப்பேன். அது விலை எப்படி இருக்குன்னா, அப்புறம் மாங்கன்று தூக்கி எறிஞ்சிட்டு போடுவான். 3 மாதம் பார்ப்பான், 6 மாதம் பார்ப்பான், 1 வருஷம் பார்ப்பான். மாங்கன்று ஒரு வருஷம் அவ்வளோதான், ஒரு வருஷத்துக்கு அவ்வளோதான் வந்துட்டுருக்கும். இது என்ன? இது கம்மம் பயிரா, கேழ்வரகு பயிரா, அது தக்காளி செடி, அது விறுவிறும் வளர்றதுக்கு. இது ஞானப்பயிர். ஞானப்பயிர் வந்து எப்படி வளரனா, அணுவாக தான் வளர்க்கணும். கடுகுகளுக்காக தான் வளர்றது. கடுகுகளுக்காக தான் அணுவாக வளரக்கூடிய பயிரை உடனே நீ வளர நினச்சின்னா நீ ஏமாற்றி கொடுத்த அது மேலே குற்றம் இல்லை. ஆக இப்போ பலாக்கன்று இருக்குது, பலாமரம் இருக்குது, மாமரம் இருக்குது, தென்னம்பிள்ளை இருக்குது. அது அணுவாக வளர்ந்துக்கிட்டே வரும். அப்படி தான் வளருது. நீ மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செஞ்ச இப்போ 6 மாதத்தில் பலனை எதிர்பார்ப்பேன், சோர்வு அடைவேன், விரக்தி அடைவேன். எனக்கு தெரியும். சில பேர் என்ன செய்வான், உப்பு இல்லாமல் சாப்பிடுவான். உப்பு இல்லாமல் எதுக்கே சாப்பிட்றேன்னா, ஏன் கடவுள் அடையிறேன்னா சிரிப்பான். உப்பு இல்லாமல் சாப்பிட்டேன்டா எடுப்போகுது. உப்பு இல்லாமல் சாப்பிட்டு நீ என்ன லாபத்தை அடைவிக்கிறேன்? நல்லா 60 சுவை சாப்பிட்டுக்க. நல்லா 60 சுவை சாப்பிட்டுக்கிட்டு வயிறு நிறைய உணவுகளை குறைக்கக்கூடாது. நல்லா சாப்பிட்டுக்க, தியானம் செய்.
நாங்கள் எப்போ சொல்கிறோமோ அப்போ தான் நீ உப்புலாமல் சாப்பிடணும். நீயா உப்புலாமல் சாப்பிட்டு தான் அதுக்கு நாங்கள் பொறுப்புலன்றுவாங்க. சில பேர் இது வைராக்கியமாக உப்புலாமல் சாப்பிட்டுருப்போம். உப்பு இப்போது ஆசையடி அண்ணன் ஒவ்வொரு உண்பது ஆசையடிப்பான். உப்பு உப்புலாமல் சாப்பிடுவான், பட்டினி கிடப்பான், மணிக்கணக்காக தியானம் செய்வான். வெகு விரைவில் அவன் தோல்வியடைவான். வெகு விரைவில் தோல்வியடைவான். வெகு விரைவில் தோல்வியடைவான். ஏன் உப்புலாமல் சாப்பிட்ற? உன்னை சாப்பிட சொன்னானவன். ஏன் பட்டினி கிடக்கிற? உன்னை பட்டினி கிடக்க சொன்னானவன். ஏன் மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செஞ்சுட்ருக்க? உன்னை உட்காந்து தியானம் செய்ய சொன்னானே. என் நீண்ட கால பெயர் அடிச்சே 10 வருஷம் ஆகும், 12 வருஷம் ஆகும். அது மாதிரி வரும்போது அது போக்குலேயே சென்று தினம் 12 மணி நேரம் உட்காந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்து ஞாபகத்தை சொல்லிவிட்டு தினம் கடமை செஞ்சுட்டு அதே சமயத்தை செய்வ உணவு மேற்கொண்டு உயிர் கூட தவிர்த்தும் செய்வ உணவு மேற்கொண்டும் மனைவி மக்களோட அன்பு காட்டியும் விருந்து உபசரித்தும் தன் கடமை செய்துக்கிட்டோம். இப்படி நீண்ட கால பயிர் இது 10 வருஷம் 12 வருஷம் ஆகும். உடனே நீ மணிக்கணக்கில் உட்காந்து தியானம் செஞ்சிட்டேன்னா கடவுளை ஆசை உடனே கடவுளை அடைய நினைப்பேன், தோல்வி அடைஞ்சு போவேன். என்ன காரணம்? உனக்கிட்ட அவ்வளோ பலகீனம் இருக்குது. நீ என்ன புண்ணியவானா? பல ஜென்மங்கள் செய்த பாவம் என்ன செய்யும்? நீ ஆசைப்படலாம், உடனே கடவுளை ஆக்கணும், கடவுளை பார்க்கணும், நீ ஆசைப்படலாம். அவன் அருள் செய்யணும்லவா? அவன் அருள் செய்யாமல் நீ என்ன செய்ய முடியும்? ஆகவே நீ என்ன செய்வா? மணிக்கணக்காக நேரத்தை வீணாக்காதே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாகவே லேசாக நீண்ட கால பேருன்னு சொல்லியிருக்கிறான். அது இது மாமரம் 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் கழிச்சு மாம்பழம் சாப்பிட்லாம். உடனே மாம்பழம் சாப்பிட முடியாது, கடையில் வாங்கி தான் சாப்பிட்லாம். ஆக இப்படி ஒரு நீண்ட கால பயிருக்கு அவசரப்படுதல், பட்டினி கிடக்கிறது, உப்பெல்லாம் சாப்பிட்றது, இது மாதிரி போட்டுக்கிட்டு வளர்த்திட்டு கிடக்கிறான்னு சொன்னால் அது அவருக்கு மேலே குறையில்லை. சில பேர் வீடு ஊராக சுற்றுவான், காடுமேடாக சுற்றுவான். ஏன்டா அடையிறான்னு பார்த்தா கடவுளை அடையிறான். எந்த அளவுக்கு நீ உடம்பை நசுக்கிக்கிறியோ, எந்த அளவுக்கு உடம்பை பலகீனப்படுத்திருக்கிறோ அந்த அளவுக்கு நீ சோறு அடையப்பா. ஏன் நீங்கள் கால் அடைய போய் இது ஊராக சுற்றுற? ஓடி ஓடி உலகங்கள் சுற்றிய வேடிக்கைக்காகவும் பேசும் செத்தினார் வள்ளுவர். ஓடி ஓடி உலகங்கள் சுற்றிய வேடிக்கைக்காகவும் பேசுகிற சித்தியும் வாடி வாடி வருந்தனால் வாக்கியமே தேடி நின்ற திருவடக்காடல்னார். ஓடி ஓடி ஆகி இங்கேயும் அலைஞ்சி தடுமாறிட்டு இருப்பான். ஏன்டான கடவுள் அடையத்துனான். விஷந்தன் என்ன செய்வான்? அடக்கமாக மனைமை கொண்டிருந்து நல்லா அறுசுவை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு காலையில் ஒரு 1/2 மணி நேரத்தை உட்காந்து தியானம் செஞ்சுக்கிட்டு வியாபாரம் செய்வதாலும் சரி, தொழில் செய்வதாலும் சரி, விவசாயம் செய்வதாலும் சரி, உத்தியோகம் செய்வதாலும் சரி, கடமை செம்மையாக செஞ்சுட்டே வருவான். தெரியும் அவனுக்கிட்ட சிறப்பறி உள்ளவன், தக்க உபதேசம் பெற்றவன். அதான் உபதேசம் பெற்ற உயர்ந்தவன், அருள் பெற்றவன், அருள் பெற்ற மகன் அவன் தான். கடமை செய்வான், யாருக்கும் தெரியாது. வியாபாரம் செய்வான், விவசாயம் செய்வான், தொழில் செய்வான், உத்தியோகம் செய்வான், எல்லாம் செய்துக்கிட்டே இருப்பான். 1/2 மணி நேரம் உட்காந்து தியானம் செய்வான், மனைவி கிட்ட அன்பு காட்டுவான், பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை செய்வான், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை செய்வான், வந்து உசரிப்பான், வருவாயை பெருக்கிக் கொள்வான், வந்த வருவாயை தன்னுடைய மனைவி மக்களுக்கு பயன்படுத்துவான், தாய் தந்தைக்கு பாதுகாவனாக இருப்பான், விருந்து உசரிப்பான், உடன் பிறந்தவர்களுக்கு அன்பு காட்டுவான், நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பாதுகாவனாக இருப்பான். இதே சமயத்தில் என்ன செய்வான்? இல்லறத்தான் போல் நடிப்பான். அவன் இல்லறத்தான் அல்ல, விஷயம் தெரிந்தவன். அவன் நீண்ட கால பெயர் அவனுக்கு தெரியும். நீண்ட கால பெயர் அது என்பது அவன் அறிந்து கொண்ட மகன். அவன் புண்ணியவானவன், அவன்தான் புண்ணியவான். இந்த அவசரப்படுறவன், பட்டினி கிடக்கிறவன், உப்புலாம் சாப்பிட்றவன், இப்போ ஊராக சுற்றுறவன், இவன் அவசரப்படுகின்றவன், விரக்தி அடைந்து போவான். அவன் விரக்தி அடைந்து போவான், வெகு விரைவில் அவன் கெட்டு போவான். நீண்ட கால பெயரை வைத்துக்கிட்டு, நீண்ட கால பெயர் என்பது அவனுக்கு புரியாத காரணத்தினால் என்ன செய்வான்? தடுமாறிக்கிட்டு அல்லல் போடுவான். கடவுள் என்ன செய்வான்? கடவுள் திட்ட ஆரம்பிச்சிருவான். சில கடவுள் என்ன செய்வான்? உப்புலாம் சாப்பிடுவான், பட்டினி கிடப்பான், என்ன அருள் செஞ்சான் அப்படின்னு சொல்லி விரக்க தெரிஞ்சு போவான். அவன் சொல்லுவான், பாடம் அடையனே, நான் அவனை அப்படியே இருக்க சொன்னேன். யார்கிட்ட உபதேசம் பெற்றிருக்கிறேன்? யார் உபதேசம் பெற்று நீ இது மாதிரி கொண்டிருக்கிற? யார் உபதேசம் பெற்று நீ பட்டினி கிடக்கிற? யார் உபதேசம் பெற்று உப்புலாம் சாப்பிட்ற? யார் உபதேசம் பெற்று ஊரை சுற்றிட்டு கிடக்கிற? ஏடா போட்டுக்கிட்ட கடை கூட இது அல்லல் படுறன்னு கேட்பான். உபதேசம் பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்? அடக்கமாக இருந்து வெளியில் தெரியாமல் ரகசியமாக 10 வருஷம் ஆகும், 15 வருஷமாகும், நீண்ட கால பயிர் என்பதை அறிந்து அது கூடவே போவார்கள். அது கூடவே போய் மெதுவாக போவார். நீண்ட பயணம் இது. அப்படி இல்லாது ஒரு சிலர் இப்படி அவசரப்படுவதனால கடைசியில் என்ன செய்வான்? கடவுளை திட்டுவான், விரக்தி அடைஞ்சி சில பேர் சித்தப்பிரமை உள்ளவனாகுவான். சில பேர் என்ன செய்வான்? மூச்சை கட்டுவான். எதுக்கே மூச்சை கட்டான்னு கேட்டான். கடவுள் அடையண்ணா. அவன் சிரிப்பான், விஷயம் தெரிஞ்சவன். நீ என் மூச்சை இது காமதேகத்தை மூச்சு கட்டி என்ன செய்ய போகிற? இந்த காமதேகத்தை மூச்சு கட்டினா என்ன ஆகிட போகுது? மூச்சை நான் கவனிக்க தான் சொன்னேன். மூச்சை கவனிக்கன்னு சொன்னால் ஆசா நாடியே என் வாசியோடு வாசியாக கிடக்குன்னு சொல்லி மூச்சை கவனிக்க தான் சொன்னமே தவிர மூட்டை கட்ட சொல்லலை. அதோட தொடர்பு கூட சொன்னோம், வாசியோடு தொடர்பு கூட சொன்னோம். ஒரு 10 நிமிஷம் மூச்சு காட்ட கவனித்து அதோடு தொடர்பு கூட சொன்னோம். ஒரு வலது பக்கம் இடது பக்கம் மூச்சு காட்டை இழுத்தும் வலது பக்கம் விட்டும், வலது பக்கம் காற்றை இழுத்தும் இடது பக்கம் விட்டும்
ஞானிகள் நாமத்தை சொல்லியும் வீழ்ந்து வணங்கியும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு கடுகடுகாக அணுவாக முன்னேறக்கூடிய இந்த துறையில் அவசரப்படுகின்றவன் வெகு விரைவில் வேறக்கு தெரியும். அது இருக்கட்டும். இது உலக நடை. மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, விரைவாக முன்னேற வேண்டும், எப்படியாவது காட்டு ஸ்தம்பிப்பான், காட்டு 10 நிமிஷம் நிறுத்துவான், 15 நிமிஷம் நிறுத்துவான், கபாலம் பிடிச்சு செத்து போவான். அவன் எதை குறையில்லை, செய்த வினைப்பயன் இல்லை தக்க ஆசான் இல்லாத குறை. தக்க ஆசான் இருந்தால் ஏப்பா மூச்சை கட்டுற, இப்படி மூச்சை கட்டினவனுடைய விலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆரம்ப காலத்தில் உனக்கு தெரியாது. ஆரம்ப காலத்தில் இடம் இருக்கும்போது உன்னை பாதிக்காது. கொஞ்சம் சிறிது மூச்சை கட்ட அதிகமாக மூச்சு காட்ட ஸ்தம்பிக்க வருவது மலச்சிக்கல். பிறகு மலச்சிக்கல் காரணமாக வருவது தான் நல்லா தெரியுமே. மலச்சிக்கல் இருந்தால் படைச்சிக்கல் வரதான் போகும். அப்புறம் பிறகு குடல் புண்ணு வரும், உடம்பு நோய் வரும், ரத்த அழுத்தம் வரும், மிக செத்து போவான். எந்த லட்சியத்துக்காக நீ மூச்சு கட்டினியோ அந்த லட்சியம் அடிபட்டு போய் இறந்து போவான். அப்போ மூச்சை கவனிக்க சொல்கிறோம். மூச்சை காட்ட லேசாக கவனிக்க சொல்கிறோம். தொடர்பு வச்சுக்க, மூச்சு ஆன்மாவோட தொடர்பு வச்சுக்கிறேன். அது ஆன்மாவோட தொடர்பு வைக்க சொன்னமே தவிர கட்ட சொல்லலை ஒன்று. அப்போ அப்படி அந்த மூச்சு காட்ட அதிகமாக கட்டுக்கின்றவன் நிலைமை அவனுடைய கதி இப்படி தான் முடியாது. தேவையில்லாமல் இறந்து போவான். ஆக இந்த மூச்சை தொடர்பு கொண்டவன் என்ன செய்வான்? மூச்சு காட்டோட தொடர்பு கொண்டவன் தப்பித்து கொள்வான். மூச்சு காட்ட அதிக நேரம் கட்டினால் அதில் வர்ற கேடு மாதிரி இந்த உலகத்தை யாருக்கும் கேடு தராது. அவ்வளோ கேடு வரும். ஆனால் உலகத்தில் சில பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதை யாரோ செய்யட்டும், அதை பற்றி அவருக்கு வேணே பயனது. தக்க ஆசை இல்லாத குறையோ அது செய்த வேணை பயனும் அது நமக்கு தெரியாது. தக்க ஆசை இல்லாத குறை தான் அது. யார் ஒருவன் அதிக நேரம் மூச்சு கட்டானோ ஆசான் உபதேசம் இல்லாத குறையே அது அவன் செய்த பாவமே. அப்போ மூச்சு காட்ட தொடர்பு கொள்கிறோம், நல்லா அறுசுவை சாப்பிட்டுக்கிறோம். அறுசுவை என்பது சைவ உணவு, சுவையான உணவு, உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவாக இருக்கணும். வாயு பதார்த்தங்கள் உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா நீக்கிக்கணும். சில பேருக்கு இந்த கிழங்கு வகை சாப்பிட்டா சிலருக்கு ஒத்துக்காது, நீக்கிக்க. எந்தெந்த உணவு உனக்கு உடம்புக்கு ஒத்துக்கலையோ அதை நீக்கிக்க. நல்ல தரமான உணவை சாப்பிட்டுக்க, உடம்பை திடமாக வைத்துக்க. வெங்காயம் பூண்டு சேர்க்கறதுக்கு குற்றம் ஆரம்பத்தில் உனக்கு ஒரு இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுது. சில ஆரம்ப காலத்து உடம்பு திடமாகணும்னு சொன்னால் சேர்த்துக்க, பூண்டு வெங்காயத்தை சேர்த்துக்க. என்னென்ன சத்துள்ள உணவு அத்தையும் சேர்த்துக்க. நெய், பால், தயிர் எல்லாம் சேர்த்துக்க, உடம்பை காப்பாற்றிக்க. இந்த உடம்பு தான் உனக்கு நீண்ட கால பெயர். மறுபடியும் திரும்ப சொல்கிறேன், நீண்ட கால பெயராக இருப்பது உடம்பு தான். நீ உன்னுடைய லட்சியமும் நீண்ட கால பெயர், உனக்கு உடம்பும் நீண்ட கால பெயர். இதை பட்டி போட்டோ அல்லது இப்போ வேறு இந்த உடம்பை கெடுத்துக்கிட்டியாவோ ஊர் சுற்றினாலோ உடம்பு கெட்டு போகும். நீண்ட கால பெயர் கெட்டு போயிட்டால் நீண்ட கால பெயர் உடம்பு தான். அது பட்டி போட்டோ அது வேறு வகையான பொல்லாத காமத்துக்கு நீ ரொம்பவும் செலவு செய்தனால் நீண்ட கால பெயர் வாடிவிடும். நீ நோக்கி இருப்பது நீண்ட கால பயிர், நீ வைத்திருப்பது மாமரம் என்று சொல்லப்பட்ட ஞான பயிர், நீண்ட கால பயிர். 10-12 வருஷத்துக்கு பிறகு தான் பலன் தரும். நீ உன்னோட உடம்போ நீண்ட கால பயிர். இதை பட்டி போட்டோ அது வேறு வகையான உடம்பு ரொம்ப பொல்லாத காமத்துக்கோ அதிகமான செலவு செய்தால் இந்த பயிர் வாடிவிடும். இந்த பயிர் வாடிவிட்டால் நீ வச்ச மாமரமாகிய ஞான பயிர் பலன் பெறுவதற்கு முன்னே நீ இறந்து போயிடுவார். நீ வச்ச ஞான பயிராகிய மாமரம் 12 ஆண்டுக்கு பிறகு பழுக்கும். உன்னுடைய உடம்பாகிய நீண்டகால பயிர் பட்டினி போட்டோ அது போல் அது அதிக காமத்துக்கு நீ செலவு செய்தால் இந்த பயிர் வாடிவிடும். இந்த பயிர் வாடிவிட்டால் அது அந்த நீ வைத்த மாமரம், ஞானம் என்ற மாமரம் பழுப்பதற்கு முன்னே நீ இறந்து விடுவாய். இது ரகசியம். இது முக்கியமான விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கப்போ நீ வைத்திருக்க உன்னுடைய பயிர் உடம்பு என்று சொல்லப்பட்ட பயிர், நீண்டகால பயிர். இந்த பயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த பயிர் ஆகிய இந்த பயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீண்டகால பயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீ வைத்திருக்க ஞானம் என்ற மாமரம் அது பழுப்பதற்கு 12 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகலாம். இந்த பயிர் வாடுவது, இந்த பயிரை நீ கெடுத்து விடாதே. பட்டினி போட்டோ அல்லது வேறு ரொம்ப செலவு செஞ்சிட்டேன்னா இந்த பயிர் வாடிவிடும். இந்த பயிர் வாடிவிட்டால் இறந்து போவே. அதிகமாக மூச்சு கட்டினாலும் இறந்து போவே. பட்டினிகளான செத்து போவே. அளவான உணவு, பசித்தைப்பின் சாப்பிட வேண்டும். சுவையான உணவு சாப்பிடணும், அறுசுவை சாப்பிடணும். பூண்டு வெங்காயம் சேர்க்கணும், வாய்ப்பு இருந்துச்சா சேர்த்துக்க. எதுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு நல்லா சாப்பிட்டுக்க. உடம்பு இரும்பு மாதிரி வச்சுக்க. உடம்பை திடமாக வச்சுக்க. நீண்ட கால பயிர். எந்த பயிர் எதுக்கு திடமாக வச்சுக்கண்ணா, நீ வைத்திருக்க மாமரம் என்று சொல்லப்பட்ட ஞானம் என்ற மாமரம் இருக்கலவா, அது பழுக்கும் வரையில் இந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அது நன்றாக பழுக்கணும். 12 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும். நீ எந்த அளவு பக்தி செலுத்துறியோ அந்த கனி அப்போ தான் கனியும். அந்த கனிந்து விழுவும் வரையில் உன் உடம்பு இரும்பு மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டும். பட்டினி கிடக்காதே, இரவு நேரம் ரொம்ப தூக்கம் அளிக்காதே,
மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டு தியானம் செய்யாத, விரக்தி அடைஞ்சு போவே. நீ மணிக்கணக்காக தியானம் செய்கிறவன் வெகு வேலையில் விரக்தி அடைவான், எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், சும்மா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானம் செய்வோம். பிறகு அப்படியே விட்டுருவோம். ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா அரை மணி நேரம் தான் தியானம் செய்வாங்க. பிறகு என்ன செய்வாங்க, அது நூல்கள் படிப்பாங்க. அப்படியே மனசு ஆழத்தில் விட்டுருவாங்க. மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியும் அந்த ரகசியம். தெளிவு பெற்றவங்களுக்கு தெரிவாங்க. ஒரு எல்லைக்கு வந்ததுக்கப்புறம் மணிக்கணக்காக ஒரு எல்லைக்கு வந்ததுக்கப்புறம் மணிக்கணக்காக இருப்பான், நாலு கணக்காக இருப்பான், கணக்கே கிடையாது. எல்லைக்கு வரும் வரையில் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தியானம் செய்யக்கூடாது. அரை மணி நேரத்துக்கு மேலே தியானம் நாமத்தை சொல்லக்கூடாது. எல்லைக்கு பிறகு மணிக்கணக்காக உட்காந்தாலும் அவனுக்கு தெரியாது, மணல் ஐயப்பட்டிருக்குன்னு அர்த்தம். மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செய்கிறான்னு சொன்னால் மணல் ஐயப்பட்டிருக்குன்னு அர்த்தம். மணிக்கணக்காக உட்காந்து இது ஆரம்பத்தில் மணல் ஐயப்படாதவன், ஒரு மணல் ஐயப்படாதவன், ஒரு பக்குவம் இல்லாதவன் மணிக்கணக்கில் உட்காந்து தியானம் செய்கிறான்னா கடவுளாடைய நினைக்கிறான், விரைவிலாடைய நினைக்கிறான், விரக்தி அடைய போகிறான்னு அர்த்தப்படும். ஆகவே ஆரம்ப நிலை இது ஆரம்ப சாதகனுக்கு இப்படி ஒரு அறிவுரை. முற்று பெற்றவர்களுக்கு கணக்கு இல்லை. மணிக்கணக்கு அவன் 10 மணி நேரம் உட்காந்துருப்பா, நேரமே தெரியாது அவனுக்கு. என்ன காரணம், மணல் ஐயப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆகவே அது போக்கிலேயே சென்று உடமையை காப்பாற்றிக் கொள்ளணும். நல்லா அறுசுவை சாப்பிட்டுக்கணும். பசித்ததுக்கு சாப்பிட்டுக்கணும். அவர்களெலாம் டிவி பார்க்கக்கூடாது, அதையும் பார்க்கணும். அரை மணி நேரம் உட்கார, 1 மணி நேரம் டிவியும் பார்த்துக்கணும். பேப்பர் படிக்கலாம், உலக நாட்டில் இருக்கலாம். ஆனால் அளவு கடந்து எதுவுமே கவனம் செலுத்தக்கூடாது. எல்லாம் அரை மணி நேரம் எதுவுமே விட்டு கொடுக்கக்கூடாது. எல்லாம் டிவி பார்க்கலாம், பேப்பர் படிக்கலாம், உலகம் உடைக்கலாம், உலகம் பக்கம் இருக்கலாம். ரொம்பவும் அதே பக்தியே செலுத்திக்கிட்டு நம்மளுக்கு வெகு வரையில் நம்ம வீட்டு கெட்டுப்போம். தொடர்ந்து அதே ஒரே பக்தியை செலுத்திக்கிட்டே இருக்கான்னா கெட்டு போகிறான்னு அர்த்தம். அதிலேயே மூழ்கிடுவான். அவன் வெகு வரையில் விரக்தி அடைய போகிறான்னு அர்த்தம். அவன் என்ன செய்வான், அரை மணி நேரம் பேப்பர் படிக்கிறான், கல்கண்டு படிக்கிறான், டிவி பார்க்குறான், மக்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறான், எல்லாம் பேசிகிட்டு இருப்பான். அப்போ மனசு ஒரு காரணம், ஒரு மனசு ஒரு தெளிவடையுது. விடாது பக்தி செலுத்தினால் விளைவுகளுக்கு போய் நிற்கினா வெகு விரைவில் கெட்டு போவான். விடாது பக்தி செலுத்தவன் வெகு விரைவில் கெட்டு போவான். பக்தி செலுத்தாதவன் அதை விட கெட்டு போவான். இது அனுபவத்தை சொல்கிறேன். இது விடாமல் பக்தி செலுத்துறவன் வெகு விரைவில் கெடுவான், பக்தி செலுத்தாதவன் கெட்டே விடுவான். அரை மணி நேரம் உட்காந்து அரை மணி நேரம் 15 எந்த அளவுக்கு மணல் ஐயப்படுதோ அந்த அளவுக்கு தியானம் நிறுத்திக்கணும். அப்படியே அரை மணி நேரம் எப்படி இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு மேலே அரை மணி நேரம் இருந்தே ஆக வேண்டும். மணல் ஐயப்படுது லயப்படலை அதை பற்றி அவசியமே இல்லை. மன ஒருநிலைப்படுது படலை அவசியமே இல்லை. நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். மணல் ஐயப்படலை தெரியும் அவனுக்கு. நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அரை மணி நேரம். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஒரு நாளிகை என்பது 24 நிமிஷம். அதுக்கு மிஞ்சினா ஒன்றரை நாளிகை 24 12 36 நிமிஷம். அதுக்கு மேலே போகக்கூடாது. இன்னும் மிஞ்சினால் 2 நாளிகை 48 நிமிஷம். இதுக்கு மேலே உட்காந்து தியானம் செய்யக்கூடாது. ஆரம்ப நிலை சாதகனுக்கு தேவையே இல்லை. இது அதுக்கு மேலே உட்காந்து தியானம் செய்கிற உட்காந்து நாமத்தை செஞ்சுட்டு இருக்கான்னு சொன்னால் வெகு விரையில் அவனுக்கு விரக்தி அடைய போகிறான்னு அர்த்தம். ஏன்னா வெகு விரையில் அவன் கடவுளை எதிர்பார்ப்பான்னு அர்த்தம். இந்த மாம்பழத்தை 3வது வருஷமே மாம்பழத்தை மாங்காய் எதிர்பார்த்த மாதிரி ஆகும். ஆக அனுபவத்தை சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் என் அனுபவமாகும். நாங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு இது மணிக்கணக்காக உட்காந்து நேரத்தை அறுக்க மாட்டோம். அப்போல்லாம் உட்காந்து அரை மணி நேரம் நாமத்தை சொல்லுவோம். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மூச்சு காட்டு கவனிப்போம். பிறகு என்ன செய்வோம், நூல்கள் படிக்க ஆரம்பிச்சிருவோம். உலகம் கூட தொடர்பு கொள்வோம். பார்த்தா தெரியவே தெரியாது எந்த அளவுக்கு நீங்கள் உலக மக்கள் மனசை ஒரே இடத்துல வச்சு திணிக்கக்கூடாது. சில பேர் தொடர்ந்து நூல் படிப்பாங்க, கெட்டே விடுவான். தொடர்ந்து நூல் படிக்கவே கூடாது. தொடர்ந்து ஒரே சிந்தனையாக படிக்கவே கூடாது, தேவையே இல்லை. ஆனால் 1 மணி நேரம் படிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 1 மணி நேரம் படிக்கிற நூலுக்கு மனசில் படாது. சில பேர் என்ன செய்வார்கள், பிள்ளைகள் சும்மா 1 மணி நேரம் படிப்பான், அப்படியே மனசை ஈக்க மாட்ட பிடிக்கும் அவனுக்கு. சில பேர் பிள்ளைகள் என்ன செய்வான், மணிக்கணக்காக உட்காந்து படிச்சுட்டு இருப்பான், 6 மணி 7 மணி நேரம் படிப்பான், மனசை ஒட்டாது. என்ன காரணம்னா அந்த 1 மணி நேரம் படிக்கிறதுக்கு தான் அவன் உடம்பு ஒத்துக்கும். அந்த 1 மணி நேரம் படிக்கிறது மனசில் லயப்படும், மனசில் பதியும். 6 மணி 7 மணி நேரம் படிக்கிறவனுக்கு மனசில் படாது, மனசில் பதியாது. இது விஷயத்தை எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியாது. ஒரு சில பிள்ளைகளுக்கு முன் செய்த நல்வினை உள்ள பிள்ளைகள் தான் 1 மணி நேரம் பாடத்தை படிப்பான், அப்படியே ஈய மாட்டம் பிடிச்சிக்கும், மனசில் எழுதுவான், பரிட்சை எழுதுவான், பாஸ் ஆகிடுவான். 7 மணி ராத்திரி போகிறான், இரவும் பக்கத்தில் உட்காந்து பிள்ளைங்க படிச்சுட்டே இருப்பான். சில பேர் படிப்பான், மனசில் பதியாது. என்ன காரணம்னா எந்த அளவுக்கு அது ஊழ்வினை பையன். அது படிக்கும்போது மணல் ஐயப்படாவிட்டால் நிறுத்திக்கணும். பூஜை செய்யும்போது மணல் ஐயப்படலை, வெளியில் வாயா. நாங்கள்லாம் பூஜை செஞ்சுட்டு இருப்போம், மணல் ஐயப்படலாம் வெளியே வந்துடுவோம். அப்படி அங்கே ஏரிக்கு போவோம், பெரிய ஏரிக்கு போவோம். உட்காந்து தியானம் செஞ்சுட்டே இருப்போம், மணல் ஒரு நேரம் படாது. பெரிய ஏரிக்குள்ளே போவோம். அந்த ஜட்ஜுக்கிட்ட போய் அரை மணி நேரம் உட்காந்துருப்போம். அப்படியே ஏரிக்கோடு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம்.
ஒரு மன உருளைப்படும், உட்காந்து மறுபடியும் உட்காந்து தியானிச்சுவோம். மன உருளைப்படணும்னு சொன்னாக்கா உட்காந்து தியானம் செய்யாதே. அதுக்காக அரை மணி நேரம் உட்காந்து தியானம் நாமத்தை சொல்லியே ஆகணும். அரை மணி நேரம் உட்காந்து நாமத்தை சொல்லி ஆகணும். மன லயப்படணும்னா என்ன செய்யணும்? அப்படி காட்டுக்கு போகணும். இங்கே பசுமையான இடத்த உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருக்க அப்படியே லயப்படணும். இல்லை உயர்ந்த நண்பர்கள் வந்து அவங்கள்ட்ட பேசணும், அவங்களோட பேசி பழகலாம். ஆக எதுவாக இருந்தாலும் சரி, எந்த லட்சியத்தை அடைய இருந்தாலும் நீண்டகால பயிராகி உடம்பை காப்பாற்றிக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். நீண்டகால பயிராகிய மாமன் நீண்டகால பயிராகிய ஞான மரத்தை வளர்க்க வேண்டும். ஞான மரத்தை வளர்த்து கனி உண்ண வேண்டும். இதுதான் இந்த துறையுடைய தன்மையை. ஆக இப்போ இந்த மாதிரி இதுதான் என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு வரேன். நான் என்ன செய்வேன், ஆரம்ப காலத்தில் மாலை 5 மணிக்கு போயிடுவேன், பெரியேரி கரைக்கு போவேன். பெரியேரி கரையில் உட்காந்துக்கிட்டு உள்ளுக்கு ஏரிக்குள்ளே உட்காந்துக்குவோம். அப்போ தண்ணி இருக்காது. ஏரிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இப்படியே உட்காந்துருப்போம். காதி ஜில்ஜில்னு வந்துகிட்டு இருக்கோம். அந்த காசிலிங்க கோயில் இருக்குது. காசிலிங்க கோயில் ஒன்று இருக்குது. அங்கே விநாயகர் கோயில் இருக்குது. அரச மரம் இருக்குது. அங்கே போய் 1/2 மணி நேரம் உட்காந்துருப்போம். 1/2 மணி நேரம் உட்காந்து மன ஆறுதல் அடைஞ்சிடுவோம். அப்போ ஆறுதல் அடைஞ்சிட்டு மறுபடியும் வருவேன். ஒரு மன சாந்தம் உண்டாகும். உட்காந்து தியானம் செய்வேன். இப்படி தான் நாங்கள் என்னுடைய பழக்கத்தை செஞ்சுருக்கிறேன். அது மாதிரி எல்லோரும் செய்யணும். மணி கிடக்கவங்க தியானம் செய்யாதீங்க. பட்டி கிடந்து செத்து போகாதீங்க. உடம்பை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உடம்பை திடமாக வைத்துக் கொள்ளணும். நல்ல சுவையான ஒன்று சாப்பிடணும். உடம்பை எந்த அளவுக்கு காப்பாற்றி கொடுக்கோ அந்த அளவுக்கு தான் நீ இந்த லட்சியத்தை அடைய முடியும். ஆக உடம்பையும் காப்பாற்றிக்கணும், உயிரையும் காப்பாற்றிக்கணும். அப்போ என்ன சொன்னார் ராமலிங்க திருமலை தேவர்? உடம்பால் அழியில் உயிராளி வருகிறார். உடம்பை காப்பாற்றிருந்தால் உடம்பால் அழிவர் உயிரால் அழிஞ்சு போகணும். உடம்பையும் உயிரையும் காப்பாற்றிக்கொள்ள கற்றுக்கொள்ளணும் தான் சிறப்படி உள்ளோட இருப்பான். இப்போ இந்த அறிவு எப்போ வரும்னு கேட்டான், அது திருமலை தேவன் ஆசையாக தான் வரும். அது அகத்தீசன் ஆசையாலோ சிவபெருமரை ஆசையாலோ ராமலிங்க ஞானிகள் ஆசை இல்லாமல் ஒருவனுக்கு அந்த உணர்வு வராது. அந்த உணர்வு அந்த சிறப்பறிவு பெறணும். அது அறிவு. எதிர அறிவுன்னு கேட்டான். அந்த போக்குலேயே செல்கணும்னு அறிவாளி. அது போக்குலேயே உடம்பு போகிற போக்குலேயே செல்கணும். எந்த அளவுக்கு மனைவியோட தொடர்பு வைத்துக்கணும். அது ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கோடு இருக்கணும். உடம்பை பயன்படுத்துவது கணக்கு இருக்குது. கணக்கு மீறி செலவு செய்தாலும் வீணாக போயிடும். செலவு செய்யாமல் தான் வீணாக போயிடும். அது ஒரு நச்சு உடம்பு. அது மனைவியோடு தொடர்பு கொள்ளாதவன் வெகு கெட்டே போவான். அதிகமாக தொடர்பு கொண்டவன் அவனும் கெட்டு போவான். பொல்லாத காமத்தை செலவு செய்கிறவனும் கெட்டு போவான். செலவு செய்யாதவனும் கெட்டு போவான். இது உடல் கூட்டு தத்துவம் இது. ஆகவே இந்த அறிவு எப்போ வரும்னு கேட்டான். யோகிக்கு அந்த பக்தி செலுத்தினா தான் அந்த அறிவு வரும். ஞானிகள் தொடர்பு கொள்ள தான் அவன் உடம்பை பற்றி அறிவான். உடம்பை பற்றி அறிந்தவன் நிச்சயம் உயிரை பற்றி அறிவான். உயிரை பற்றி உயிரை அறிந்தவன் மனசை அறிவான். மனசை அறியவன் நிச்சயமாக ஆன்மா அது உடம்பையும் உயிரை அறிந்தவன் கடவுளை அறிவான். அப்போ கடவுளும் ஆன்மாவும் ஒன்றாக இருக்குது. அப்போ இப்படி ஒரு நீண்ட கால தொடர்பு இருப்பதனாலே நம்ம என்ன செய்கிறார், ராமலிங்க என்ன செய்தார்னா ஜீவாரணி ஒழுக்கத்தை உருவாக்கினார். நோக்கமே பசியாற்றுங்கள். ஏழைகள் பசியாற்றும் போது என்ன ஏற்படும்னா முன்செய்த வினைகள் தீரும். முன்செய்த வினைகள் தீரும்போது முன்செய்த வினைகள் தீர முதல் கடன் சுமை தீரும், வறுமை தீரும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும் அன்னதானத்தினால. அப்போ ஜீவகாரணி ஒழுக்கத்தை உருவாக்கும் போதே ஏழைகள் பசியாற்றும். ஜீவகாரணத்தை ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பவர்கள் புலால் உண்ண மாட்டார்கள். ஏழைகள் பசியாற்றுவார்கள், அன்போடு நடந்து கொள்வார்கள். பசியாற்ற ஆற்ற ஒருவனுக்கு இருக்கிற எல்லா குணக்களையும் தீரும். சாந்த உள்ளவனாக மாறுவான். சாந்த உள்ளவன் தான் பூஜை செய்ய முடியும். ஒருத்தன் உருகி தியானம் செய்கிறான்னு சொன்னாவே புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம். மனம் உருகி தியானம் செய்ய முடியாவிட்டால் பாவசம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. அன்னதானம் செய்து மறுபடியும் நம்மை தேர்த்தி கொள்ள வேண்டும். அன்னதானம் செய்ய தான் உனக்கு தெளிவான அறிவு உண்டாகும். அதை ராமலிங்க ஜீவகாரணி ஒழுக்கத்தை உருவாக்கினார். அந்த நோக்கமே ஒரு மனிதனுக்கு அடிப்படை ஜீவகாரணியம் தான். ஜீவதெய்வம் தான். அந்த ஜீவதெய்வம் மேற்கொள்ளும் போது தான் ஒருவனுக்கு வினை தீருது. வினை தீரும்போது தான் ஒருவனுக்கு மன சாந்தம் உண்டாகுது. இப்படி தான் அடிப்படை வச்சிருக்காரு ராமலிங்க சாமிகள். ஆகவே இப்போ அந்த ராமலிங்க சாமிகள் வகுத்த கொள்கை எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னால், ஜென்மத்தை கடைத்திட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு சாதனமாக இருப்பது ஜீவகாரணி ஒழுக்கம் தான். பிறகு நாமத்தை சொல்கிறோம். நாமத்தை பற்றி சொல்லவே இல்லை. முதல் அன்னதானம் செய்யப்பா, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார். பிறகு தான் நாமத்தை சொல்லியிருக்கார். முதல் அன்னதானம் செய்யாமல் நாமத்தை சொல்ல அனுமதிக்க மாட்டாங்க. உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கலாமே தவிர எடுபடாதீங்க. புண்ணியம் செய்த நாமத்தை சொல்ல முடியுமா? சொல்லுவான். மணல் அயப்படாது. அதை புண்ணியத்தை செஞ்சுக்கன்னு சொல்கிறார். அப்போ புண்ணியத்தை செய்ய மணல் அயப்படும். அப்போ தான் நாமத்தை செய்தான் சித்தி பெற முடியும். உருகி தியானிக்கிறான்னு சொன்னால் மணல் அயப்படுதுன்னு சொன்னால் புண்ணியவானுக்கு தான் மணல் அயப்படும். அதுக்கு முதல் அன்னதானம் செய்ய சொல்கிறார். ஆக ஜீவகாரணியம் தான் அடிப்படையாக இருக்குது. அதாவது ஜீவகாரணியமாக ஞான விட்டு திறவுன்னு சொன்னார். அப்போ ஜீவகாரணத்தை கடைப்பிடித்தலும், உட்காந்து நாமத்தை செய்வதிலும், புலால் மறுத்தலும், இது மாதிரி காரியம் செய்யணும். ஆக என்ன செய்யணும்? இல்லறத்தான் என்ன செய்ய வேண்டும்? வியாபாரத்தை நல்லபடி செய்யணும். செல்வத்தை பெருக்க வேண்டும்.
வருவாயை பெருக்கிக் கொள்ள வேண்டும். எந்த தொழில் செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும், உற்சாகமாக செய்ய வேண்டும். இந்த உற்சாகம் எப்போ வரும்னு கேட்டான். எந்த அளவுக்கு நீ நெருங்குறியோ அந்த அளவுக்கு உற்சாகம் இருக்கும். எந்த தொழில் செய்தாலும் முன்னுமே திட்டமிட்டு செய்வான். தொட்டதெல்லாம் தொடங்கும். ஞாபகம் செய்கிறவனுக்கும் அன்னதானம் செய்கிறவனுக்கும் விவசாயம் செஞ்சாலும் தடைபடாது, வியாபாரம் செய்தாலும் தடைபடாது, எல்லாமே நல்லது நடக்கும். புண்ணியம் செய்தும் அன்னதானம் செய்தும் நாமத்தை செய்கிறவனுக்கு தோல்விங்கிற பேச்சே இருக்காது. எதை செய்தாலும் வெற்றி பெறுவான். இது விட்டுட்டா, அன்னதானம் செய்வதும் நாமஜபம் செய்வதை விட்டுட்டா காரியம் தடைபடும், கடன் சுமை வரும், பல்வேறு பிரச்சனை வரதான் செய்யும். ஆகவே ஜீவகணமே அடிப்படையாக இருப்பதனாலே இந்த கொள்கையை நீங்கள் அன்பர்கள் கடைபிடிக்க வேணும். என்னோடய வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டு வரேன். இப்போது நான் ஆரம்ப காலத்தில் காசிலிங்கம் கோயிலில் போய் ஒரு 1 மணி நேரம் உட்காந்துட்டு வரேன்னு சொன்னால் யாருமே இருக்க மாட்டாங்க. மாலை 5 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அமைதியான இடம் அது, புனிதமான இடம் அது. அந்த காசிலிங்கம் கோயிலில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். நுழையும் போது ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அங்கே தான் உட்காந்துருப்பேன் நான். அப்படியே அமைதியான காட்டு வரும். அதை விட்டுட்டா வெயில் காலத்தில் ஏரிக்கரை நடுவில் உட்காந்துருக்கணும். பார்த்திங்கன்னா அந்த பறவை இனங்கள் கிளிகள் கூட்டமாக போகும். கொக்கிரங்களும் காகங்களும் பல்வேறு பறவை இனங்களும் போய் கூட்டமாக போகும். அப்படியே பசுமையாக அந்த பசுமையை பார்க்கணும். அப்போ மன லயப்படும். உடனே உட்காந்து தியானம் செய்வோம். இப்படியெல்லாம் ஒரு மனிதன் முன்னேற்றம் அடைகிறதுக்கு இப்படியெல்லாம் கடைப்பிடிக்கணும். பசுமையான இடத்துக்கு போகணும். இங்கே நமக்கு இப்போ சமுதாயத்தில் இடம் இல்லைன்னா உள்ளது உயர்ந்த புண்ணியவான்ட்டு பேசணும், புண்ணியவான்கள் தொடர்பு கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் அருள்பா, திருமந்திரம், திருக்குறளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் படிக்கணும். அதுவும் மணிக்கணக்காக படிக்கக்கூடாது. மணிக்கணக்காக படித்தா அதுலேயும் தோல்வி அடைவான். 1/2 மணி நேரம் தான் படிக்கணும். 1/2 மணி நேரம் படிச்சுட்டு நூலை மூடி வச்சிடணும். பிறகு என்ன செய்யணும்? உயர்ந்த பண்புள்ள மக்களோட பழகணும். அன்புள்ள பிள்ளைகள், அன்புள்ள பாசமுள்ள மனைவி, பாசமுள்ள பிள்ளைகள், அன்புள்ள பாசமுள்ள தாய் தந்தை, பாசமுள்ள சகோதரர்கள், உயர்ந்த நண்பர்கள், இவரோடு தொடர்பு கொள்ளணும். சாந்தவி ரொம்ப புண்ணியவான்கள். இவரெல்லாம் புண்ணியவான்கள். மனைவி புண்ணியவான்கள், பிள்ளைகள்லாம் புண்ணியவான்கள், தாய் தந்தை புண்ணியவான்கள், உடன்பந்த புண்ணியவான், உயர்ந்த நண்பன் புண்ணியவான், உயர்ந்த நூல்களும் புண்ணியவான். இப்போ இவர்கள் தொடர்பு கொள்கிறோம். இப்படி பொழுத போக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லை, யார் அந்த வாய்ப்பு இல்லை. போகணும், காட்டுக்கு போகணும். எங்கெல்லாம் பசுமையாக இருக்கோ அங்கெல்லாம் ஆகாயத்தை பார்க்கணும். ஆகாயத்தை பார்க்கும்போது அங்கே பறவையினங்கள் வரும். கிளி, மைனா, பல்வேறு பறவையினங்கள் வரும். அதை கண்டு ரசிக்கணும். ஆகாயத்தை வேணும். மாலை பொழுது என்ன செய்யணும்? அந்திவானத்தை பார்க்கணும். அந்திவானம் பல்வேறு காட்சி தரக்கூடியதாக இருக்கும். அந்திவானத்தை கண்டு ரசிக்கணும். அது அப்போ மாலை பொழுது என்ன செய்யணும்? 6 மணிக்கு 5 மணிக்கு போகணும், வெட்ட வெளிக்கு போகணும். சார்ந்த ஒரு கீழே பார்க்கும்போது பசுமையான புங்கன் மரம், வேம்பு, இப்படி பல்வேறு மரங்கள், தாவரங்களை பார்க்கணும். ஆகாயத்தை பார்க்கணும், அந்தி செவ்வானத்தை பார்க்கணும். அப்போ அதே சமயத்தில் பல்வேறு இனங்கள், பல்வேறு வகையான பறவையினங்கள் வந்து சத்தம் கொடுக்கும். கிளி, குயில், இது மாதிரி மைனா, பல்வேறு பறவையினங்கள் ஓசை கொடுக்கும். அது ரசிக்கணும். அது வந்து கீதங்கள். அந்த மாதிரி பறவையினங்கள் வந்து அது பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கோம். அதோடு நம்ம ஒன்றி கலக்கணும். அது அந்த குயில் சத்தம் போடும், கிளி சத்தம் போடும், சிட்டுக்குருவி, இந்த மாதிரி மைனா, இப்படி பல்வேறு வகையான பறவையினங்கள் ஓசை கொடுக்கும். அதோட லயப்படணும். அதே சமயத்தில் அந்தி செவ்வானத்தை கண்டு மகிழ்ச்சி அடையணும். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அப்படியே அந்த இயற்கையோடு பொருந்தி இருக்கணும். 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் அவங்க இயற்கையோடு பொருந்தி இருந்துட்டு வரணும். சரி, உத்தியோகம் செய்யணுமே, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்துக்கு 1 நாள் வாய்ப்பு கிடைக்கலப்பா. அந்த 1 நாளாவது அந்தி செவ்வானங்கள் கண்டு இது மாதிரி வெட்ட வெளிக்கு சென்று அது மாதிரி உயர்ந்த இடத்துக்கு போகணும். இல்லது இந்த மாதிரி அமைதியான கோயிலாக இருக்கணும். அமைதியான கோயிலை வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டால் துறையூர் காசிலிங்கம் கோயில் தான். இந்த ஊரில் நான் பார்த்த இடம் அந்த காசிலிங்கம் கோயில் தான் அமைதியான இடம். அடுத்தது பெருமாள் கோயில். நான் இப்போ தினம் போவேன், பெருமாள் கோயிலுக்கு போவேன். யாரும் வரமாட்டாங்க. இங்கே பின்புறத்தில் வந்து ஒரு இது இருக்கும், ஒரு இந்த நறுமணம் உள்ள மரம் ஒன்று இருக்குது. இங்கே மயிலம்ம மரம் ஒன்று இருக்கும் பெருமாள் கோயிலில். பின்புறத்தில் உட்காந்துட்டே இருப்பான். யாரும் வரமாட்டாங்க. 1/2 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. பிறகு அதை விட்டு அங்கே சமைத்து போவேன். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா காசிலிங்கம் கோயில் உள்ளே போவோம். அங்கேயும் யாரும் வரமாட்டாங்க. எல்லாரும் காசிலிங்கம் கோயில் முன்னாடி தெப்பக்குளம் இருக்கும். இங்கே காசிலிங்கங்களுக்கு முன்னாடி நுழையும் போது ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும், அரச மரம் ஒன்று இருக்கும். அங்கே உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்துருப்போம். அதை விட்டுட்டு கரைக்கு போவேன். மேலே அந்த கரையில் போகும்போது அந்தி செவ்வானத்தை பார்ப்பேன். அந்தி செவ்வானத்தை பார்க்கும்போது கிளிகளும் பல்வேறு பறவையினங்களும் வருவேன். அதை கொஞ்சம் பார்த்து ரசிப்போம். பிறகு ஏரி நடுவு உட்காந்துருப்போம். உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்துருப்போம். இப்படியெல்லாம் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்? மணல் ஐயப்படுவதற்காக ஒரு பொருந்தி இருந்துருக்கிறேன். உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து தியானம் செய்ய மாட்டேன். எந்த நூலுக்கு நான் உடனே படிக்க மாட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் தான் உட்காந்து படிப்போம். அதில் மணல் ஐயப்பட்டாதான். அதுக்கப்புறம் நம்ம நூல்கள் படிக்க மாட்டோம். எதுக்காக படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆக 1/2 மணி நேரம் படிக்கிறோம்,
திருமந்திரம் படிக்கிறோம், ஒரு அதே சமயத்தில் திருவாசகம் படிக்கிறோம், தாய்மான சாமிகள் படிக்கிறோம். இப்படியே ஒரு அரை மணி நேரம் படிக்கிறோம். அரை மணி நேரம் டிவி பார்க்கணும். யாரும் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எது வந்தால் அறாது, எதுக்கும் ஒரு கணக்கு தான். அரை மணி நேரம் டிவி பார்க்கணும், அரை மணி நேரம் பேப்பர் படிக்கணும், நண்பரோடு பேசணும், உலக நாடு கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்படியே செய்து வந்து அதே சமயத்தில் சைவ உணவு மேற்கொண்டும் திடமான உணவும் நல்ல சுவையான உணவு சாப்பிட்டும் உடம்பை காப்பாற்றிக்கிட்டும் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும். பக்தி செலுத்திக்கிட்டு இருக்கணும். இப்படியே தொடர்ந்து வந்தால் அவன் இந்த இடத்துக்கு வருவான். மூச்சு கட்டுறவன், மூச்சை அதிகமாக கட்டுறவன் வெகு விரையில் கெட்டு போவான். அதே மணிக்கணக்காக உட்காந்து பூஜை செய்கிறவனும் வெகு விரைவில் கெட்டு போவான். கடவுள் அடைய ஊராக சுற்றுறவனும் ஊராக சுற்றி உடம்பு என்ன ஆகும்னா, இங்கேருந்து போகிறான், அலைஞ்சு போகிறான், இங்கேருந்து கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் போகிறான்னா போகிறான். சில பேர் போகிறாங்க, அதை பற்றி அவசியம் ஆறுதல் அடைகிறாங்க. அப்போ என்ன அவங்க உடல் சோர்வு இருந்தால் நிச்சயம் மனசில் ஐயப்படாது. உடம்பு சோர்வுலாம் பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு உடம்பு சோர்வுலாமல் இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஒருத்தனுக்கு மணல் ஐயப்படும். அலைஞ்சி அல்லல் போட்டு தடுமாறினா மணல் ஐயப்படாது. உட்காந்து தியானம் செய்கிறவன் நிச்சயம் அந்த உட்காந்து அரை மணி நேரம் உட்காந்து தியானம் செய்கிறவன் இங்கே தேவையில்லை. ஊருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எங்கேயா போகிறேன்னா தேவையில்லை, போய்ட்டு வரணும். நாங்கள் போயிருக்கோம், பழனி போயிருக்கோம், திருப்பரங்குன்றம் போயிருக்கோம், மதுரை போயிருக்கோம், எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். திருப்பரங்குன்றம் போவோம், திருப்பதி போயிருக்கோம், தஞ்சை, எல்லா ஊருக்கும் போவோம். இதெல்லாம் மாதம் ஒருத்தர 6 மாதம் ஒருத்தர் போயிட்டே இருக்கணும். அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. எந்தெந்த வகையில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணணுமோ மனதுக்கு, மாதம் ஒருத்தரம் பழனிக்கு போகணும். பெரிய இடம் இல்லைவா பழனி, திருப்பரங்குன்றம், மதுரை, இதெல்லாம் வந்து பெரிய இடம். ஞானிகள் தங்கி இருக்கின்ற இடம். அங்கே போயிட்டு வரணும். மாதம் ஒருத்தரம் போகணும், நிச்சயம் போகணும், சத்தியமாக போகணும். பழனிக்கு போயிட்டு வர்றது நிச்சயம் சத்தியமாக போயே ஆகணும். ஒரு மனிதன் அவன் கட்டாயம் அவன் பழனிக்கு மாதம் ஒருத்தரம் போகணும்னு சொன்னால் அவன் அந்த இடத்துக்கு வரவே முடியாது. 3 மாதம் ஒரு மாதிரியாக போயிடணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை திருப்பதி போகணும். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை திருச்செந்தூர் போகணும். அப்போ திருச்செந்தூர் போகணும், பழனி போகணும், திருப்பரங்குன்றம் பெரிய இடம், அது மதுரை போகணும், பழனி போகணும். இது மாதிரி விராலிமலை போகணும். இது மாதிரி எங்கெல்லாம் பெரியவங்க ஞானிகள் அடங்கியிருக்காங்களோ ஸ்ரீரங்கம் போகணும். திருவானைக்காவல் அவசியம் பொய்யே ஆகணும். ஸ்ரீரங்கம் பொய்யே ஆகணும். வயலூர் போக தான் வேண்டும். சத்தியமாக போகவே வேண்டும் வயலூருக்கு. சத்தியமாக போகணும் திருவானைக்காவலுக்கு. சத்தியமாக போகணும் ஸ்ரீரங்கத்துக்கு. விராலிமலைக்கு போகணும். பழனிக்கு போய் தான் வேணும். திருப்பரங்குன்றம் போகணும். அருள் பெறுவதுக்கு நான் சொல்லிட்டு வரேன். இப்போலாம் அருள் பெறுவதுக்கு வழி சொல்லிட்டு வரேன். திருப்பரங்குன்றம் அவசியமே, திருப்பதி அவசியமே, பழனி அவசியமே. அதே சமயத்தில் இது மாதிரி பெரிய ஸ்தலங்களுக்கு போய்கிட்டே இருக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது பொய்யாகணும். அது 6 மாதம் முறை பொய்யாகணும். நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் இப்போ திருப்பதி போகிறவன் நிச்சயம் ஒரு உண்மை தெரியும் அவனுக்கு. என்ன ரகசியம்னா, எங்கே பார்த்தாலும் பசுமை. அப்படி எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் திருப்பதியில். அங்கே ஆசான் கொங்கண மகரிஷி அடங்கியிருக்கிறார். அங்கே கும்பல் இருக்கக்கூடாது. போயிட்டு அந்த காட்டுக்கு போயிடணும். போனால் இங்கே பார்த்தாலும் நிசப்தமாக இருக்கும். பல்வேறு பறவை இனங்கள் வரும். அங்கே ஓசை கொடுக்கும். அங்கே கிளியும் பறவை இனங்களும் பல்வேறு வகையான ஓசை கேட்கணும், காதால் கேட்கணும். அந்த கீதங்களுக்கு இடையே இல்லை, தெய்வீகமான ஓசை. அது மைனா சத்தம் கொடுக்கும். இது ஆஞ்சநேயர் பெருமானும் இருப்பார்கள். அது ஒரு காட்சிகள், அது கவனிக்கணும். இந்த ஆஞ்சநேயர் என்ன செய்யும், மரத்தில் இருக்கும்போது அதை வந்து ரசிக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் குட்டிகளும் இது பெரிய ஆஞ்சநேயர் இருப்பார்கள். அதை கண்டு அது அதோட சேட்டையை கண்டு மகிழ்ச்சி அடையணும். அதுக்கு தீனி கொடுக்கணும். தீனி கொடுத்தா அது சாப்பிடுவது. மாருதி என்பது ஆஞ்சநேயர், அன்மார் வானரங்கள். அது தீனி கொடுக்கும், சாப்பிடணும். அது ஒன்று கூட்டம் விளையாடுவது, அதை பார்க்குறது. இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவுறது, அந்த மரத்து இந்த மரத்துக்கு தாவுறது, அந்த குட்டி வந்து அது வயிற்றை பிடிச்சிக்கிட்டு மேலே போகிறது. அது ஒரு ரசனைக்குரிய ஒன்று. மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தருவது அந்த காட்சிகள். மாருதியார்னு சொல்லுவான். மாருதியார்னா வானரங்கள் அர்த்தம். அது ஆஞ்சநேயர்கள் என்ன செய்வார்கள், அது வந்து தெய்வீகமானது, அது வந்து பெருமைக்குரியது. அப்போ என்ன செய்யணும், அதுக்கு உணவு கொடுத்து அது சாப்பிட்றது கண்டு ரசிக்கணும். அப்போ பழங்கள் கொடுக்கணும். அது உணவு அதுக்கு விரும்பி சாப்பிட்றது நடக்கலாம் சாப்பிடணும். சோளக்கருது, பச்சை சோளக்கருது கொடுக்கணும். அது சாப்பிடும். அது சாப்பிட்றதும்போது சாப்பிடணும். புட்டோட்டி, ரொட்டி கட்டு, பிஸ்கட்டு ஏதோ உணவு கொடுக்கணும். சாப்பிடும்போது அது மரத்தில் ஏறி விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்க்கணும். 1/2 மணி நேரம் உட்காந்து அதை ரசிக்கணும். அதை கன்னிமலையாருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. கன்னிமலையார் என்ன செய்வார்னா, அதுக்கு தான் 1 மணி நேரம் அங்கே தான் வேலை இருக்குது. அங்கே இருக்க உணவெல்லாம் கொண்டு வந்து அங்கே இருக்க வானரங்கள் கொடுப்பார், மாருதிகள் கொடுப்பார். உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பார். அந்த மணல் ஆயப்படும். அப்புறம் உட்காந்து தியானம் செய்வார் கன்னிமலையில். அவர் ஞானிகத்துக்கு காரணம் இது ஒரு காட்சிகள். இயற்கையான இடத்துல இருந்தார். அவர் வாழ்ந்த இடம்ன்ற இயற்கையான இடம், பசுமையான இடத்துல இருந்தார். ஆக இப்படியெல்லாம் ஒரு மனிதன் கடவுள் அடையிறதுக்கு பல்வேறு வகையாக மகிழ்ச்சியை ஆறுதல் படுத்திக் கொள்ளணும்.
அற்புதமான காட்சிகள் இந்த காட்சிகள். இந்த மாதிரி வானரங்கள் ஆஞ்சநேயர் பகவான் இருக்கார்களவா ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர்கள் வந்து மரத்தில் ஒன்றோடு ஒன்று ஓடுவதும் ஆடுவதும் தாவுவதும் அற்புதமான காட்சிகள் அது. அடுத்து பறவையினங்கள் கிளிகிளி மைனா இது போன்ற பறவையினங்கள் ஓசை தருவது இன்னும் அற்புதமாக இருக்கும். அதிசயமான இன்னும் மகிழ்ச்சி தரும். இயற்கையோடு பொருந்தி வாழ வேண்டும். பிறகு உட்காந்து அரை மணி தியானம் செய்ய வேண்டும். இப்படி தான் ஒரு மனிதன் கடவுளை அடைய வேண்டும். இப்படி இதெல்லாம் இருந்து ஆறுதல் படுத்திக்கணும். சும்மா தொடர்ந்து மணிக்கணக்காக வந்து நேரத்துக்கு வீணாக்கக்கூடாது. ஊராக கடவுளை அடையிறது ஊரோர் சுற்றக்கூடாது, தேவையில்லாது. ஒரு சிலர் அடையிறான், அது அவன் வேணப்பேன். அதுக்கு அவன் யாருக்கும் உபதேசம் செய்யாதான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. கேட்டு அவன் கேட்கணும். ஐயா ஜென்மத்துக்கு கடை தேட்டவன்னு சொன்னால் என்ன செய்வோம்? நாங்கள் சொல்லுவோம், மாலை 6 மணிக்கு போ, காலையில் 5 மணிக்கு உட்காந்து தீபத்தை ஏற்றி வைக்க, இல்லாட்டி அப்போ தீபம் இல்லாட்டி முன்னே விளக்க போதும். உட்காந்து நாமத்தை சொல்லு, சாயந்தரம் விழுந்து வணங்கிட்டு தரமான உணவு சாப்பிட்டுக்க. எந்த உணவு உனக்கு உடம்புக்கு ஒத்துக்குதோ அந்த உணவு சாப்பிட்டுக்க. பசிச்ச பசி எடுக்கும்போது சாப்பிட்டுக்க. திடமாக உடம்பை வச்சுக்க. பிறகு என்ன செய்ய, மாலை போகுதில்ல உட்காந்து அரை மணி நேரம் தியானம் செய். மணல் ஆய்ப்படலைன்னா வெளியில் போ, வெட்ட வெளிக்கு போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானம் செஞ்சுட்டு அப்படியே பார்த்துட்டு வா. அப்படியே காட்டுக்கரைக்கு போயிட்டு அதிசயபானத்தை பாரு. அந்த இயற்கையை பார்த்துட்டு வா. எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும். பசுமையை பார்த்துட்டு வா. மறுபடியும் உட்காந்து வர முடியாது தியானம் செய். இப்படி செஞ்சுக்கிட்டு வா. அப்படியே சொல்லிட்டு வந்து இப்படி நாங்கள் சொல்லி தருவோம். இல்லைன்னா என்ன ஆகும், மாதம் முன்னே சொல்லியிருக்கோம், ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை பெரிய ஸ்தலங்களுக்கு போக சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி பெரிய ஸ்தலங்களுக்கு போய் அருள் பெற்றோர் சொல்லியிருக்கிறோம். மாதம் 20 அன்னதானம் செய்ய சொல்லியிருக்கிறோம். சைவ உணவு மேற்கொள்ள சொல்லியிருக்கிறோம். காலையில் உட்காந்து அரை மணி நேரம் தியானம் செய்ய சொல்லியிருக்கிறோம். அது முற்று பெற்ற முனிவன் திருவோடைய பட்ட சொல்லியிருக்கிறோம். கேட்கும்போது என்ன கேட்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அடியனுக்கு ஞான சித்திக்கு வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்குவனுக்கு சொல்லியிருக்கிறோம். கடன் எனக்கு வறுமை தீரன்னு சொல்லியிருக்கிறோம். அடியனுக்கு செல்வநிலை பெருக சொல்லியிருக்கிறோம். அடியனுக்கு செல்வநிலை பெருக சொல்லியிருக்கிறோம். அது இந்த அன்னதானம் செய்ய சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி உடம்பை காப்பாற்றி சொல்லியிருக்கிறோம். உடம்பை காப்பாற்றி சொல்லியிருக்கிறோம். உடம்பு அதிகமாக செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதே சமயத்தில் அதிகமாக செலவு செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இப்படியெல்லாம் உடம்பை பற்றி சொல்லியிருக்கிறோம், உயிரை பற்றி சொல்லியிருக்கிறோம். இப்போ அது தியானத்தை சொல்லியிருக்கிறோம். அதே சமயத்தில் வந்து மன லயப்படுவதற்கு மார்க்கத்தை சொல்லியிருக்கிறேன். இப்போது நான் தினம் மாலையில் 6 மணிக்கு நிச்சயமாக போயிடுவேன். சுடுகாட்டு வரலும் போவேன். தினம் 6 மணிக்கு சுடுகாட்டு வரலாம் அந்தெல்லாம் போவேன். சுடுகாட்டுக்கும் போவேன். எதுக்கு சுடுகாட்டு ஏன் போகிறேன்னு கேட்டான். அந்த எலும்பு கூட நான் பார்ப்பேன். நன்மை வரக்கூடாது, நமக்கு இந்த நன்மைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம அச்சுறுத்திக்கிறது. நம்ம யாரும் நம்ம அச்சுறுத்த வேண்டியதில்லை. அந்த எலும்பு கூட நமக்கு அச்சுறுத்தும். அது ஒரு அங்கே மண்டை ஓடு கிடக்கும். அதில் பெண்ணோட மண்டை ஓடும், ஆண் மண்டை ஓடும், 2 உடம்பு கிடக்கும். கையெலும்பு காலெலும்பெல்லாம் அப்படி கிடக்கும், சிதறி கிடக்கும். நம்ம உடம்பு இப்படி சிதறக்கூடாது, அப்படி சில மண்டை ஓடிகள் சில மண்டை ஓடிகள் பல்லு இருக்கும், சில மண்டை ஓடு பல்லு இருக்காது. சில மண்டை ஓடில் கட்டுப்பல் இருக்கும். அதை நான் பார்த்துருக்குறேன். சில மண்டை கையால் எடுத்து பார்த்துருக்குறேன். அது எதுக்கு பார்க்குறேன்னா அதுக்கு ஒரு ரசனை இருக்குது. நான் சில எலும்புகள்லாம் அது தொட்டு பார்க்கக்கூட அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். எலும்பு கூடலாம் கையெலும்பு காலெலும்பு மண்டை ஓடெல்லாம் கிடக்கும். அது பல்வேறாக உத்து பார்ப்பேன். சில மண்டை ஓடி என்னப்பா சிரிக்கிற மாதிரி நகைக்கிற மாதிரி இருக்கும். சில மண்டை ஓடெல்லாம் பல்லு தடம் பல்லு இருக்கும். சில மண்டை ஓடி என்ன பார்த்து நகைக்கும். எதுக்கு என்ன நகைக்கிறன்னு கேட்ட மண்டை ஓட பார்த்து என் நிலமாவுக்கு வரக்கூடாது அதுக்கு அவனை பார்த்து சிரிக்கிறேன்னுச்சான். அது மாதிரி எல்லாம் மண்டை ஓட பார்த்துருப்பேன். கையெலும்பு காலெலும்பு அந்த மாதிரி செதறி கிடக்கிற எலும்பு கூட பார்த்துருக்கிறேன். பிறகு அப்படியே வருவேன். அவளை வரும்போது ஆகாயத்தான் பார்ப்பேன். இப்போ மனித வர்க்கத்தை பார்க்க மாட்டேன். இந்த இடது பக்கம் மறு பக்கம் வயல் வழி இருக்கும், அதை பார்ப்பேன். பிறகு அப்படியே சிவகோயிலுக்கு வருவேன். சிவகோயிலுக்கு வந்து சுப்பிரமணியரை வணங்குவேன். அப்படியே தட்சாம்பூர் சன்னிதானத்துக்கு வருவேன். பிறகு அங்கே வந்து சண்டீஸ்வரர் சன்னிதானத்துக்கு வருவேன். சன்னிதானத்துக்கு ஒரு சுற்றிட்டு சுடுகாட்டு போயிட்டு வரும்போது அப்படி தான் வருவேன். அப்படியே சுற்றிட்டு மறுபடியும் யாவரத்துக்கு கரைக்கு வருவேன். கரைக்கு உட்காந்து தியானம் செய்வேன். இதுலேயும் மணலாய் படாட்டா போய் காசிலிங்கம் கோயிலுக்கு போவேன். அங்கே ஒரு 10 நிமிஷம் இருப்போம். இப்படியே இந்த மாதிரியே என்னுடைய வாழ்க்கை நடந்துட்டு வந்திருக்கு. என் வாழ்க்கையை சொல்லிட்டு வரேன். இப்போது நான் தினம் என்ன செய்து வந்திருக்கேங்கிறத என் வாழ்க்கை சொல்லிட்டு வரேன். இப்போது தினம் 6 மணி 5:30 மணிக்கெல்லாம் நான் கடை விட்டு கிளம்புனேன்னா 1 மணி நேரம் ஆகும். நான் சுடுகாட்டுக்கு போயிட்டு 5 மணிக்கெலாம் போயிடுவேன். 5 மணிக்கு சுடுகாட்டு போயிடுவேன். அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருப்பேன். அப்படியே அந்த இயற்கையை பார்த்துட்டு வருவேன். 2 பக்கம் வயல்கள் சூழ்ந்துருக்கும். அதை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அது அப்படி இல்லைனாக்கா உடனே காசிலிங்கம் கோயிலுக்கு போயிட்டு பிறகு உட்காந்து அதுக்கப்புறம் தான் தியானம் செய்வேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை நடத்தி வந்திருக்கிறேன். மணிக்கணக்காக அதையும் செய்யறதில்லை. இப்படியெல்லாம் என்னோடய அனுபவத்தை சொல்லிட்டு வரேன். இந்த ஒரு மனிதன் நிலைவேறதுக்கு உட்காந்து சினிமாவுக்கு போவோம். அதெல்லாம் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். பேப்பர் படிப்போம். அதை உலக அரசியலையும் ஈடுபடுவோம். நண்பர்கிட்ட பேசுவோம். விருது உபசரிப்போம். எதுலேயும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஐயா கடமை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்போம்.
காலமாக உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்து தியானம் செஞ்சுக்குவேன், சாயந்தரம் செஞ்சுக்குவேன். அதே சமயத்தில் இப்போ 24 நேரமும் நான் என் நேரத்தை அடுத்து 24 மணி நேரமும் நான் அது பக்தியை சார மாட்டேன். 24 மணி நேரமும் அதே சார்ந்திருப்பவும் நிச்சயம் சொல்லிப்பட எனக்கு தெரியும். இப்படி தான் என் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது. எப்படி இருந்திருக்கோம், 3 மாதத்துக்கு ஒரு மாதிரி நான் பழனி போகாமல் இருந்ததே இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு முறை நான் திருப்பதி போகாமல் இருந்ததே இல்லை. பழனி போயிருக்கேன், திருப்பதி போயிருக்கேன், திருப்பரங்குன்றம் போயிருக்கேன். 6 மாதத்துக்கு ஒரு முறை பொய்யாக வேண்டும். 3 மாதத்துக்கு ஒரு முறை கட்டியமாக சத்தியமாக ஒருத்தன் போக தான் வேண்டும் பழனிக்கு. மாதத்துக்கு ஒரு முறை போகலாம், சத்தியமாக இல்லை, தேவையில்லை. 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது போக வேணும், இல்லை. 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது பழனி மண்ணை மிதிக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது திருப்பரங்குன்றம் போய் ஆகணும். 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதி போக தான் வேண்டும். இப்படி இல்லை என்றால் அவர்கள் தேட முடியாது. திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் போக வேண்டும். நான் அப்படி தான் போயிட்டு ஆறுதல் அடைஞ்சிட்டு வந்திருக்கேன். சத்தியமாக போக வேண்டும் ஸ்ரீரங்கம், சத்தியமாக போக வேண்டும் திருவானைக்காவல், மிக மிக சத்தியமாக போக வேண்டும் வயலூர். அவசியமாக எப்போது வாய்ப்பு கிடைத்தால் உச்சிமலைக்கு சென்று வர வேண்டும். உச்சிமலை செல்வதற்கு போகணும் சார். மாலை 6 மணிக்கு போக வேண்டும். 6 மணிக்கு போகும்போது தான் மாலை 6 மணிக்கு போகும்போது அப்படி கீழே பார்க்குறோம், அந்த கடத்திருவில் அந்த வெளிச்சம் இருக்கும். அதை பார்த்தா கடத்திருவு பூரா அப்படி பசும் அந்த ஒரே ஜோதிமயமாக இருக்கும் கடத்திருவு. அந்த ரசிக்கணும், அந்த கடத்திருவை பார்த்து ரசிக்கணும். அப்படியே அது தீபாவளி சமயத்தில் இப்போ பார்க்கணும். அற்புத காட்சியில் நான் கண்டிருக்கிறேன். இப்போ எனக்கு வாய்ப்பில்லை. எனக்கு தீபாவளி சமயத்துக்கு போயிடுவேன். இங்கே உச்சி பிள்ளையார் கோயில் மேலே போயிடுவேன். அப்போ என்ன சிவம் ஒரு பக்கம் வெடி வச்சுக்கிட்டே இருக்கான், பிள்ளைகள் வெளியே வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பல்வேறு காட்சிகள் அங்கேயே வந்து பார்ப்பேன். ஒரு பக்கம் முதல் நாள் போயிடுவேன், முதல் நாள் முதல் நாள் போயிடுவேன் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு. அப்போ கடத்திருவை பார்ப்பேன், அந்த மலை உச்சிலேருந்து பார்ப்பேன் கடத்திருவேன். அப்படியே ஜோதியாக இருக்கும், அதுவே கண்டு ரசிப்போம். இந்த பக்கம் திரும்பி பார்ப்பேன், பிள்ளைகள் பட்டாசு வச்சுக்கிட்டே இருக்கும், இதையும் கண்டு ரசிப்பேன். ஒரு பக்கம் வானத்தை பார்ப்போம், அந்த அந்திச வானத்தை பார்ப்போம். அந்த பக்கம் காவிரி கரையை பார்ப்பேன், ஆடு அடைஞ்சு திருப்பி விடுவேன். இப்படியெல்லாம் வாழ்க்கை நடத்தியிருக்கிறேன். இப்படியெல்லாம் வாழ்க்கை மனசை மனசை ஆறுதல் படுத்தியிருக்கேன் நான். ஆக என்ன செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நான் அனுபவத்தை சொல்லிட்டு வர்றேன். ஒரு மனிதன் கடை தருவதற்கு என்னென்ன செய்யணும், இப்படியெல்லாம் கடைபிடிக்கணும் தான். மாதம் ஒரு முறையாவது இந்த மாதிரி தீபாவளி சமயத்துக்கு வாய்ப்பு கிடைத்தால் அன்பர்கள் தீபாவளி 2 நாள் இருக்கும்போது உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகிறீங்க மேலே. அப்போ கடத்திருவை பார்க்குறீங்க 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா கடத்திருவை பார்த்தீங்கன்னா அப்படி ஜோதியாக இருக்கும். சொல்ல ஆனந்தம் தரும். ஒரு பக்கம் பட்டாசு பிள்ளைகள் வெடிச்சிக்கிட்டு இருக்கும், ஒரு அது சொல்லவான ஆனந்தம் தரும். அந்த ஆனந்தத்தோடு திருப்பி வரீங்க கீழே. அந்த 1/2 மணி நேரம் உட்காந்து அதை பார்க்குறீங்க, அந்த காட்சியில் அற்புத காட்சிகளை காண்டு வர்றீங்க. 6 மணிக்கு திருப்பி எந்த பக்கம் திருப்பி பார்க்குறீங்க, காவிரியை பார்க்குறீங்க. காவிரியை பக்கம் பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கும், இந்த காட்சியில் அற்புதமாக இருக்கும், தண்ணி போய்கிட்டே இருக்கும். அந்த காட்சிகளை பார்க்கணும். இப்படியெல்லாம் பார்த்து மன ஆறுதல் அடைஞ்சு வரணும். அவர் தாய்மான சாமிகள் சன்னிதானத்தை போயிட்டு வரணும், அங்கேயும் போயிட்டு வரணும். அது தாய்மான சாமிகள் அடக்கம் இங்கே அங்கே போய் வணங்கணும். பிறகு அவர் திருச்சி விட்டு வந்துருந்தாங்க. இப்படியெல்லாம் ஒரு மனிதன் கடத்திடணும். இப்படியெல்லாம் ஒரு நாட்கள் வீணாக்காமல் இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாக சென்று பெரிய ஸ்தலங்கள் சென்று வரணும். இப்படி உடமையை காப்பாற்றிக்கணும், உயிரையும் காப்பாற்றிக்கணும், கடமை செஞ்சுக்கணும், யார்கிட்டையும் பகைச்சிக்கூடாது. இப்போ எல்லா டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், அது அளவு தான். அதுக்கு சொல்லி இப்போ எதையுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. அது போக்குலேயே போயிட்டு இருந்தால் தான் ஜென்மத்தை கடை தட்டலாம். இப்படிலாம் இருந்து வந்தால் தான் இந்த இடத்துல வர முடியும். ஆகவே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை அன்பர் ஆனந்தகுமார் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவர் உடன் பிறந்தையும் தாழ்ந்தையும் மனமாற வாழ்த்துக்கிறேன். என் அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். இதனால் வர கடந்த காலத்தில் என் அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் கடைபிடித்தால் நல்லது தான். ஆகவே தினம் தியானம் செய்வதை மட்டும் விட்டுவிடக்கூடாது. அதுக்கு உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்து நாமத்தை சொல்லத்தான் வேண்டும். நாமத்தை சொல்லி மாலையில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து தியானம் செய்யணும். உடம்பை காப்பாற்றிக்கணும், பட்டினி போடாமல் உடம்பை காப்பாற்றிக்கிட்டு நாமத்தை சொல்லி பெருதற்கரிய மானுதேகம் பெற்றிருக்கிறோம். காலை உள்ள போதே அதை காப்பாற்றி கொண்டு ஜென்மத்தை கிடைத்து சொல்லி என் அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். சில அனுபவத்தில் இருக்கிற சில மூடத்தனமாக இருக்கலாம், அது நியாயமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. என் அனுபவம் மூடத்தனமாக இருக்கலாம் அல்லவா, ஏன்னா நான் போதிய கல்வியில்லாதவன். என் அனுபவத்திலையும் சில தவறு இருக்கலாம். ஏன்னா இதனாலும் பேசினதில் கடந்த காலத்தில் நான் பேசியிருக்கிறேன். பிறர் புண்படுத்தான் பேசுவேன். நான் செய்த பாவம் பிறர் மகிழும்படி பேச மாட்டேன். பிறர் மனசு புண்படுத்தான் பேசியிருக்கிறேன். அது என்னுடைய நான் செய்த வினப்பயன். என்ன காரணம், ஏன் அப்படி பேசுகிறேன்னா, முன் ஜென்மத்தில் பல பேரை இழந்து முன் ஜென்மத்தில் பலர் மனசை புண்படுத்தியதுனால நான் எப்போ பேசினாலும் பிறர் மனம் புண்பட தான் பேசுவேன். மகிழ்ச்சியை பிறர் மகிழ்ச்சி உண்டு பண்ண மாட்டேன். அது வினப்பயன். அது இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். பிறர் மகிழும்படி பேசுவதே புண்ணியம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆகவே என் அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். இதை நான் வழிகாட்டுன்னு சொல்லியிருக்காரு. என் நூலில் வழிகாட்டுன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு காலவன் நூலில் வழிகாட்டுன்னு சொன்னதுனால தான் பேசுகிறேன். வழிகாட்டின்னு சொன்னால் என் அனுபவத்தை சொல்லணும், அது சொல்லியிருக்கிறேன். என் அனுபவம் மூடத்தனமாக இருக்கலாம், அறியாமை உட்பட்டதாகவும் இருக்கலாம், தெளிவில்லாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் தெரிந்தவன் போல் நான் தெளிவுள்ளவனாக நான் நினைக்கலாம், நான் தெளிவில்லாதான் இருக்கலாம்.
என்ன காரணம் கேட்டால் எனக்கு அந்த அறிவு அவ்வளோ தானே, என்கிட்ட இருக்க அறிவு தான் நான் சொல்ல போகிறேன். என் அனுபவத்தையும் என்னோட அனுபவத்தையும் சொல்லியிருக்கேன். என் அனுபவம் வந்து தவறாமல் இருக்கலாம், நான் நியாயமாகவும் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. என் அனுபவத்தை சொல்கிறேன். என்னுடைய கல்வி என்னுடைய அனுபவம் கல்விக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது கற்றுணர்ந்த அந்த பெரியவர்கள் இவங்க இருக்கீங்க, நீங்களாம் இருக்கீங்க, அதில் எது நியாயமோ அதை மட்டும் எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு தவறான கருத்தாக இருந்தால் நீக்கிக்கொள்ளுங்க, நல்ல கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க. தவறான கருத்து இருந்தால் நீக்கிக்கொள்ளுங்க, நான் கட்டாயப்படுத்தலை. ஆகவே ஆனால் இது மட்டும் உறுதியாக வச்சுக்கணும், காலையில் தியானம் செய்கிறது மட்டும் நாம செய்கிறத மட்டும் விட்டுட்டாதீங்க. நாமத்தை விட்டுட்டா பிரச்சனை வந்துடும். அன்னதானம் செய்கிறத மட்டும் தடுத்துடாதீங்க, அன்னதானத்தை மட்டும் விட்டுடாதீங்க. அன்னதானத்தை விடுவதும் நாமத்தை ஜபம் செய்வதை விடுவதும் ஜென்மத்தை கிடைத்தட்ட முடியாது. ரெண்டும் செய்யணும். மாத அன்னதானம் செய்யணும், காலையில் தியானம் செய்யணும், நாமத்தை சொல்லணும். ஆகவே ஒவ்வொரு நாளும் மனசை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு சில உபாயங்கள் தான். இப்படி செய்து வந்தாக்கா ஜென்மத்தை கிடைத்திட்டான்னு சொல்லி இது நேரம் வரையிலும் என அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். போதிய கல்வி இல்லாதவன் நான். ஆக நான் சொன்னதில் சில தவறுக்கு தான் செய்யும். கற்று வந்த பெரியவர்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.